one life வந்துட்டது. ஓகே நீங்க ஓகே நம்ம டைரக்டா போயிடலாம் ரஞ்சி. எஸ் எஸ் இந்த தாமதத்திற்காக முதல்ல எல்லாரும் மன்னிக்கணும். கொரோனா ஊரடங்கு உலகையே உலுக்கி கொண்டிருந்த இந்த ஒரு காலகட்டத்தில் சோசியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளியை, நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. ஓகே, சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள் என்று காவல்துறை மைக் வச்சுட்டு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கட்டுப்பாடுகளை மீறியவர்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு தோப்புக்கரணை போட வச்சு நம்மகிட்ட எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. நம்மளும் நல்லா தானே இருக்கு, சரிதானே அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருந்தன. எல்லா டிவி காரங்களும் என்ன பண்ணாங்க, இந்த கொரோனாவை பிரேக் நியூஸா நம்மகிட்ட காட்டிட்டே இருந்தாங்க. இந்த பிரேக் நியூஸ பார்த்து நம்ம எல்லாருமே இந்த கொரோனாவுடைய பிடிக்குள்ள சிக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அமைதியாக இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்திலும் கூட இந்த சமூகத்திலே இன்னொரு பக்கத்திலே என்ன நடந்து கொண்டிருந்தது என்று பார்த்தோமே ஆனால், அங்கே ஒரு 50 பேர் 100 பேர் கூடி கையில அருவாளை எடுத்துக்கிட்டாங்க, சைக்கிள் செயினை எடுத்துக்கொண்டார்கள், உடைந்த சோடா பாட்டில்களை எடுத்துக்கொண்டார்கள். ஊர்ல கூடி அவங்க திருப்பியும் ஜாதி வன்கொடுமைகளையும் ஆணவ கொலைகளையும் நடத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு பக்கம் நீ கூடக்கூடாது, எங்கேயும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஊடகங்கள் கவனிக்காமல், இந்த ஊடகங்கள் பேசாமல் இந்த ஜாதி சமூகம் ஆணவ கொலைகளை ஒரு பக்கம் நடத்தி கொண்டே இருந்தது. இத்தருணத்தில் இந்தியாவில் தொடரும் ஆணவ கொலைகளை பற்றி இன்னைக்கு எல்லாரும் அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்க. நாங்கள் பலரிடம் கேட்டோம் என்றால், இதை ஒரு சப்ஜெக்டா எடுத்துட்டு பேசுவோமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள். ஏனென்றால் இது ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை தான், இல்லைன்னு நாங்க சொல்ல வரல. இந்த பிரச்சனையில் பல விஷயங்கள், பல காரணிகள் இருக்கின்றன. அவைகளை உடைத்து சமூக வெளியில், பொது வெளியில் பேசுவதற்கான சிக்கல்களும் இருக்கிறது. நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் இதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். அதுவும் பொது வெளியிலே. இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலைகளினால் மிக அதிகமாக பாதிப்புக்கு பெண்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற இன்னொரு காரணத்தினாலும் ஊடரு இதை பேசுவதற்கு விரும்பியது. இதை துணிச்சலாக எடுத்துக்கொண்ட ஊடருவுக்கு நம்முடைய நன்றி. இந்த கருத்தை பேசுவதற்கு, பொது வெளியிலே பேசுவதற்கு ஆற்றலும் திறமையும் படைத்தவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார்கள். இவர்களை பற்றிய அறிமுகம் நான் சொல்லுவதற்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு குறிப்பை கொடுப்பது, இந்த சமூக வலைத்தளத்திலே இது நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதனால் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மதிப்பிற்குரிய தோழி சிவகாமி அவர்கள் ஒரு IAS அதிகாரி, நமக்கு தெரியும். இந்திய ஆட்சி பணியில் இருந்து அவர் விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு சமூக சமத்துவப்படை கட்சியின் நிறுவி இன்றைக்கு பஞ்சமி நில மீட்பு என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு கோட்பாட்டை, ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே அரசியல் கட்சியாக தமிழகத்திலே இன்றைக்கு அரசியல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். புதிய கோடங்கி என்கிற ஒரு மாத இதழை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் முனைவர் சிவகாமி அவர்கள். அடுத்து நம்முடன் இணைந்து இருக்கும் இந்த 2 வழக்கறிஞர்களும் மிகவும் முக்கியமானவர்கள். ஒருவர் சவிதா முனுசாமி. சேரி பெண் பேசுகிறேன் என்று உரத்து ஒலிக்கிறது அவருடைய குரல். காஸ்ட் இம்பாக்ட், a socio-legal view என்று தன் பார்வையை அவர் முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஸ்னேகா பார்த்திபராஜா. இவரும் வழக்குரைஞர். நோ காஸ்ட், நோ ரிலிஜியன் என்று நாம் எதை நோக்கி நகர வேண்டுமோ அதை நோக்கி பயணித்து
அதில் ஒரு மிகச் சிறந்த ஒரு செயலையும் செய்தி காட்டி அசாதாரணமான பெண்மணியாக இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார் ஸ்னேகா அவர்கள். வழக்கம் போல எங்கள் ரஜினியை காணவில்லை. ரஜினி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கவும். ரஜினி எனக்கு தொலைபேசி இப்ப பண்ணிருக்காங்க. அப்படியா? ரஜினியை காணவில்லை என்று நாம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். வந்தால் இணைத்துக் கொள்ளுவோம். இந்த நேரத்திலே இது முகநூலிலே நேரலையாக போய்கொண்டிருப்பதினால் இம்முகநூலிலே இணைந்திருப்பவர்கள் இந்த ஆணவ படுகொலை குறித்து இங்க பேசப்படுகின்ற விஷயங்களை, தங்களுடைய கேள்விகளை, தங்களுடைய ஐயங்களை தங்களுடைய அந்த கமெண்ட் பாக்ஸிலே பதிவிடுவார்களே என்றால் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியிலே இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதில்களை காத்திரமாக கொடுப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். May I start with Sivagami, the first question? Sivagami, ஜாதி, சிவகாமி உங்களுடைய ஒளித்தடையை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். ஒரு ஜெனரலான ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் வைத்து இதை துவங்க விரும்புகிறேன். ஜாதி மதம் தலை தூக்கும் போதெல்லாம் நாம் குடிமை சமூகமாக எப்போது தோற்று போய் கொண்டிருக்கிறோம். ஆணவ கொலைகள் இந்திய தேசத்தின் ஒரு அவமானமாக இருக்கிறது. ராஜஸ்தானிலே ஆணவ படுகொலை நடந்த போது, அந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்ட போது அங்கே பிரதான எதிர்கட்சியாக இருந்த பிஜேபி என்ன செய்தார்கள் என்றால் அந்த சட்டத்தை எதிர்த்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், இது ஆணவ படுகொலை அல்ல, இது கௌரவ படுகொலை, ஆனர் கில்லிங். எங்களுடைய பாரம்பரியம் இதனால் காப்பாற்றப்படுகிறது என்ற காரணத்தை சொல்லி அந்த சட்டம் வருவதற்கு தடை செய்தார்கள். தமிழ்நாட்டிலே ஆணவ படுகொலைகள் நடக்கின்ற போதெல்லாம் முக்கியமான கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகளும் சரி, அதனுடைய தலைவர்களும் சரி, அவர்களுடைய அறிக்கைகளும் சரி மௌனமாகி விடுகின்றன. எந்த போராட்டங்களும் பெரிதாக முன்னெடுக்கப்படுவது இல்லை. இதை இன்றைக்கு ஒரு அரசியல் களத்திலே நிற்கின்ற அரசியல்வாதியாகிய நீங்கள் இதை எப்படி அணுகுகின்றீர்கள்? உங்களுடைய கருத்தை பதிவிடுவோம். தேங்க்யூ சிவகாமி. முதலில் ஊடறு பத்திரிகை மற்றும் இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு ஒரு அருமையான வாய்ப்பு. இப்பொழுது இங்கே பேசுவது என்பது பரந்துபட்ட பல்வேறு தளங்களுக்கு செல்லும் என்பதனால் நான் மிகவும் இதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹத்ராஸ் என்ற கிராமத்தில் ஒரு தலித் பெண் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரது தாயாருக்கு காது கேட்காது. ஏற்கனவே முன்விரோதம் இருக்கிறது. இதிலே உயர் சாதி என்று சொல்லப்படுகின்ற அதிக சாதியினர் மறைந்திருந்து இந்த பெண் உடல் உபாதியை தீர்த்து கொள்ள மறைவிடத்திற்கு சென்ற பொழுது அங்கேயே அவள் இடுப்பு ஒடித்து, நாக்கை அறுத்து, பாலியல் பலாத்காரம் செய்து, பிறகு இது ஆணவ படுகொலையோட சேர்ந்ததுதான் இதுவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா திருமணம் செய்துக்கிட்டா மட்டும் ஆனர் இல்லை, அவங்க எதிர்த்து பேசும்பொழுதெல்லாம், சண்டையிடும் போதெல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எதிர்த்து பேசுறதா, நம்ம கூட சண்டை வச்சுக்கிறதா என்ற ஒரு திமிர் இருக்கிறது. அந்த திமிர்னாலும் கூட இந்த மாதிரியான பாலியல் பலாத்காரம், படுகொலைகள் நடக்கின்றன என்பதற்கு ஹத்ராஸ் என்பது ஒரு உதாரணம். பிறகு அந்த பெண் ஹாஸ்பிட்டல்ல போகும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்களை அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தலை. பாலியல் பலாத்காரம்னு சொல்லியும் அதை உட்படுத்தலை. ரெண்டாவது டெல்லிக்கு எடுத்துட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அங்க ஒரு 14 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் இறந்து போறாங்க. போலீஸ்காரங்க அந்த பிணத்தை தராம இரவு 3 மணி போல பெற்றோர்களுக்கு அதை தெரிவிக்காம கிராமத்தினருடைய தடையை மீறி அவங்களே சுடுகாட்டுல அதை எரிக்கிறாங்க. ஒரு பிஜேபி அரசு அங்க ஆட்சி செய்கிறது. அத காவலர்கள் எல்லாமே உடந்தையா இருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது இதை நம்ம கண்டிக்கிறோம். கண்டிச்சு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடத்துறோம். முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்றோம். இதெல்லாமே நடக்குது. ஆனா பெண்களாகிய நாம்
சட்டங்கள் நீங்க சொன்னீங்க சட்டங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சட்டங்கள் இப்ப வந்து விட்டன. அந்த சட்டங்கள் ஆம், இருந்தாலும் கூட, அதாவது பாலியல் பலாத்காரத்துக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் நிர்பயா என்ற பெயர்ல இயற்றப்பட்டாலும் கூட இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய உரிமைகளை, பெண்கள் நமது உரிமைகளை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அதற்கான விழிப்புணர்வு, இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வும், அந்த சட்டத்திலேயே வந்து இவங்களை ஆர்கனைஸ் பண்றதற்கான ஒரு வழியும் தரப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உதாரணமாக இந்த ஹத்ராஸ் கிராமத்துல தலித் பெண்களும் சரி, மற்ற பெண்களும் சரி, கூடி அந்த கிராமத்து பெண்களுடைய நிலையை பற்றி, உதாரணமா ஏன் வந்து 18 வயசுக்கு கீழே பெண்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது வந்து கல்யாணம் பண்ணி உடனே குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிறாங்க, தயவு செய்து மற்றவர்கள் அவர்களுடைய ஒளித்தடையை நீக்க வேண்டாம். பேசுபவர் மட்டும் ஒளித்தடையை நீக்கி இருக்கட்டும். You carry on, சிவகாமி, please. சிவகாமி அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா. இப்ப கேக்குதா? எஸ். ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிராமத்துல பெண்கள் சாதிய மீறி பெண்களாக இணைந்து, அல்லது அந்த சாதிக்குள்ளாகவே பெண்கள் ஒன்றாக அமர்ந்து, ஏன் வந்து பெண்களுக்கான அந்த கல்வி தடைப்பட்டு போகுது, 18 வயதுக்கு கீழாக ஏன் பெண்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்கிட்ட உடனே குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த ஊர்ல வந்து இந்தியாவுல அளவுக்கு அதிகமா இன்னைக்கு வந்து சிசேரியன் ஆபரேஷன் பெண்கள் மேல நிகழ்த்தப்படுது. அதை பற்றி பேசலாம். குழந்தை வளர்ப்பு திட்டங்கள் வந்து அரசாங்க திட்டங்கள் ஒழுங்கா வந்து சேர்றது இல்ல, அதை பத்தி பேசலாம். 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணம் சீக்கிரம் கிடைக்கிறது இல்ல, இப்ப குறைச்சு கொடுக்குறாங்க, நாளும் குறைஞ்சிருக்கு, இதை பற்றி பேசலாம். இப்படி பல்வேறு பேசுவதற்கான விஷயங்கள் இருக்கும் பொழுது பெண்கள் வந்து ஒன்று கூடி பேசாம அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நம்ம கூடி அந்த சட்டத்தை பற்றி விவாதித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு அதற்கான திட்டங்கள் வகுத்து எப்படி வந்து இந்த மாதிரியான படுகொலைகள் அல்லது ஆணாதிக்க நடைமுறைகளை எப்படி எதிர்கொள்றதுங்கிற விவாதம் தொடர்ந்து ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்குமானால், அது வெளி உலகுக்கு ஓரளவுக்கு கசிந்து தெரிஞ்சு இந்த மாதிரி பெண்கள் ஆர்கனைஸ் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குள்ளாக்கப்படாது பெரும்பாலும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால பெண்கள் வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட, இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம வீட்டுல இருந்து பக்கத்து தெருவு தான் அப்படின்னாலும் கூட, பெண்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்டா நிறைய பேர் வந்து புகார் கொடுக்கறதில்ல. டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கிறது வெர்பல் அபியூஸும் கூட தான். அப்ப வெர்பல் அபியூஸ்ன்னு சொல்லும்போது கண்ட மாதிரி திட்டும் பொழுது அதை என்ன பண்றாங்கன்னா, சரி கோபம் தீந்துடும், நம்ம குழந்தைங்க இருக்கு, நம்ம எப்படி இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது கட்டுக்கடங்காம இன்னொரு சமயத்துல அவங்க அதனால பாதிக்கப்படுறாங்க. அதனால பெண்கள் வந்து தங்களுக்கு கிடைத்த உரிமைகளை, இந்த சட்டங்களை சரியான வழியில் பயன்படுத்துவதற்கு ஒரு ஆர்கனைஸ்டு, அதாவது ஒரு அமைப்பு ஒவ்வொரு கிராமத்திலுமே தேவைப்படுகிறது. எங்கேயோ ஒரு மூலையில நம்ம அமைப்பா இருந்துட்டு இதை பற்றி விழிப்புணர்வு இணையதளத்தின் மூலம் கொடுத்தாலும் கூட, அந்தந்த கிராமங்கள்ல இதை ஆர்கனைஸ் பண்ணும் பொழுதுதான் அது சரியா இருக்கும். அதுக்கு தடையா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாதி வந்து இப்ப பெண்கள் வந்து ஒன்னா கூடுறதுக்கு சாதி தடையா இருக்கு. நான் ஒரு கிராமத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருந்தப்போ, அவங்க ஒரு மகளிர் சங்கம் வைத்து உங்களுடைய மைக் அன்மியூட். திரும்ப அது அப்பியர் ஆகுது. ஓகே, அதை பாருங்க. அதாவது ஏன் வந்து நீங்க அடிக்கடி மீட்டிங் நடத்துறதில்ல, நிறைய பெண்கள் வர்றதில்லன்னு கேட்கும்பொழுது, எங்களுக்கு வந்து எங்க இடத்துல தான் நடத்த முடியும், எங்க தெருவுல தான் நடத்த முடியும், மற்ற பெண்கள் வந்து இங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப தாழ்த்தப்பட்ட பெண்கள்லாம் இங்க வராங்களான்னா, அவங்க எப்பயாவது வருவாங்க, கலந்துக்கிறாங்க, அவங்க வர்றதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன், ஒரு சமயம் நீங்க ஏன் தாழ்த்தப்பட்ட பெண்கள் வசிக்கின்ற பகுதிக்கு சென்று அங்க மீட்டிங் நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அவங்களை இங்க எங்க வீட்டுல வச்சு நடத்துறதே பெருசு,
அவங்க வீட்டுல போய் நாங்க நடத்தணும்னா எங்க ஆண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க என்று சொல்கிறார்கள். அதாவது பெண்கள் இன்னும் வந்து நம்ம வந்து படித்த பெண்கள் வந்து புரட்சிகரமா பேசினாலும் கிராமத்துல வாழ்ற இன்னும் அந்த தந்தை வழி சமுதாயத்துல இருக்கிற கட்டுப்பாடுகளுடன் தான் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறது இந்த படுகொலைகளுக்கு ஒரு ஒரு உந்துகோலாக இருக்கிறது. அதனால நம்ம வந்து எல்லாமே பெண்கள் கிட்ட தான் குறை இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா நம்மளால என்ன முடியும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கணும். ஏன்னா நம்மள அடிமைப்படுத்துறவங்கள, நம்மள வந்து நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துறவங்கள, நம்ம மீது வயலன்ஸ் பிரயோகம் பண்றவங்க கிட்டயே சொல்யூஷனை தேடிக்கிட்டு இருக்கிறது வந்து சரியான நடைமுறையா இருக்காது. நம்ம அதை வந்து பெண்கள் அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதிகாரத்துக்குள்ளார போயாகணும். ஆனா அதிகாரம்னு வரும்பொழுது எல்லாமே பாலிடிக்ஸா அது எனக்கு வேண்டாம். யாராவது பண்ணா கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம விலகி நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போக முடியல, சட்டமன்றத்துக்கு போக முடியல, ராஜ்யசபாவுக்கு தேர்வாக முடியல. இடஒதுக்கீடையும் நம்மளால அந்த பில்லு கொண்டு வர முடியல. இன்னைக்கு உலக அளவுல வந்து ஒரு 200 நாடுகளுக்கு மேலாக கோட்டாங்கிற ஒரு சிஸ்டம் நிலவிக்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கால தவிர பல்வேறு நாடுகள்ல ஈவன் ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ் இதுல எல்லாமே வந்து கோட்டா சிஸ்டம் இருக்கு. இந்த கோட்டா சிஸ்டத்தை வந்து இந்தியாவுல கொண்டு வரும் பொழுது 33% ரிசர்வேஷன் பில்லு வரும் பொழுது அந்த பில்லுக்கு எதிரியா இருந்தவங்க யாருன்னா பெண்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 33 ரிசர்வேஷனை வந்து எப்படி, அதாவது ஒரு பில்லு நம்ம பாஸ் பண்ணணும்னு அதை பேசும் பொழுது அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறதையும் நம்ம வந்து விவாதிச்சிருக்கணும். அப்படி நடைமுறைப்படுத்தணும் விவாதிக்கும் போது பெண்கள் கிட்ட அது எப்படி நம்ம ஒரு சமமா ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தா படித்த பெண்கள், உயர்தட்டுல இருக்கிறவங்க அவங்கள மட்டுமே அனுபவிப்பதற்கான ஒரு திட்டம் அவங்க கைவசம் இருந்திருக்கு. ஏன்னா ஆர்ஜேடி பிரசிடென்ட்டும் மாயாவதி அவர்களும் சரத்பவார் அவர்களும் இந்த 33% இடஒதுக்கீடு பேக்வர்ட் கிளாஸ்க்கும் நீங்க உள் ஒதுக்கீடா பகிர்ந்து அளிக்கணும்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா எங்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாங்கிற மாதிரி கைவிட்டுட்டாங்க. அப்ப யார் முன்னெடுத்தாங்க, ஏன் கைவிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி டயலாக் நம்ம கிட்ட நடக்கல, இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து நம்ம கை கெட்டின தூரத்துல இருந்த பில்லை வந்து காலில் போட்டு மிதிச்சுட்டு இன்னும் அதுக்கான ஒரு ரிவைவல் ப்ராஜெக்ட் கூட நம்ம கிட்ட கிடையாது. சோ இப்படி பார்க்கும்பொழுது அப்ப ஆணவ படுகொலைக்கு எதிராக அவங்க ஏன் எந்திருப்பாங்க? அவங்கதான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்லாத பொழுது அப்புறம் எப்படி வந்து அவங்க ஆணவ படுகொலைக்கு எதிராக அவங்க வந்து இயக்கம் கட்டுவாங்க, இல்ல அதை பற்றி முன்னெடுத்து பேசுவாங்க? வேணா ஒரு லிப் சர்வீஸ் பண்ணலாம், ஒரு போராட்டத்தை நாம்கே வாஸ்தேன்னு சொல்லுவாங்க பேருக்காக அதை பண்ற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஆனா உள்ளார்ந்தான ஒரு செயல்பாடு இங்க இருக்கிறது இல்லைங்கிறதான் நம்ம கண்கூடா பாக்குறது. இந்த அளவுல இப்போது என்னுடைய இன்டராக்ஷன் இருக்கேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா தேங்க்யூ சிவகாமி. அதாவது இதுவரைக்கு ஆணவ படுகொலை குறித்து மற்றவர்கள் சிந்திக்காத ஒரு புள்ளியை நோக்கி சிவகாமி இந்த விவாதத்தை வந்து நகர்த்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார்கள்னா, நீங்க பாத்தீங்க போது பெண்கள் வந்து ஜாதி சமூகமாக கூடுவதற்கு கூடினா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ப்ரோக்ரஸ் ஆகும். இது எல்லாமே கிராஸ் ரூட் லெவல்ல நடக்கணும். இந்த கிராஸ் ரூட் லெவல்ல நடக்கும்போது இந்த பெண்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு என்ன செய்யலாம், என்ன செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி செய்யப்பட்டால் அது ஒருவேளை ஆணவ படுகொலையை தவிர்ப்பதற்கான, இவ்வளவு அதிகமாக நடக்காமல் தடுத்திருப்பதற்கான ஒரு உளவியலை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னு இன்னொரு புள்ளியை நோக்கி அவர் நகர்த்தி இருக்கிறார். நான் அடுத்தது ஸ்னேகாவிடம் செல்கிறேன். ஸ்னேகா, இந்த ஆர்டிகல் 15 நம்ம வந்து நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் 15 தான் நம்ம எல்லோருமே தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் மதம், ஜாதி, பால், இனம், மொழி உள்ளிட்ட வேறுபாடுகளை காட்டி எவர் ஒருவரிடத்தும் பாகுபாடு காட்டக்கூடாது என்கிற அந்த புகழ்மிக்க வரிகள் ஆர்டிகல் 15. ஆனால் ஒரு பொதுஜனமாகிய நாங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கின்றோம். இந்த நீதிமன்றங்கள் ஆர்டிகல் 15 இந்த நீதிமன்றங்களிலே டோட்டலா ஃபெயிலியர் ஆயிருக்கு. எந்த நீதிமன்றங்கள் ஆர்டிகல் 15 காப்பாற்றி இருக்க வேண்டும் என்று பொதுஜனம் எதிர்பார்க்கிறதோ அங்கேதான், அந்த இடத்தில்தான் ஆர்டிகல் 15 இஸ் டோட்டலி ஃபெயில்ட்.
இந்த ஆர்டிகல் 15 சாராம்சத்தை நீதிமன்றம் காப்பாற்ற தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிற போது அந்த நீதிமன்றத்தின் வாசலிலே நீதிக்காக பேசுகின்ற ஒரு வழக்கறிஞராக இருக்கின்ற நீங்கள் இது குறித்து என்ன சொல்ல வருகின்றீர்கள்? ஸ்னேகா பேசலாமா? கேக்குதா என்னோட குரல்? யா, கேக்குதுமா? தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊடரு இந்த அமைப்பினுடைய ரஞ்சிமா, என்னுடைய அன்பு தோழி யோகி அவர்களுக்கும், இதை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா புதியமாதேவி அவர்களுக்கும், சிவகாமி அம்மா அவர்களுக்கும், வழக்கறிஞர் சவிதா முனுசாமி அவர்களுக்கும், தோழர் ரஜினி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உண்மையிலேயே சமூகத்துல உற்று நோக்கி கவனிக்கப்பட வேண்டிய சில பகுதிகளை பேசப்படாமலே போகக்கூடிய ஒரு அவலம் நம்ம சமூகத்துல எப்பவுமே உண்டு. எதை பேசணுமோ அதை பேசுவதற்கான களமாக அது இல்லாமல் மேலோட்டமான சில விஷயங்களை, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து வைத்து பேசக்கூடிய இந்த சூழல்ல ஊடரு இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான சாதியின் பெயரால் தொடரும் ஆணவ படுகொலை என்ற தலைப்பை முன்னெடுத்து இது குறித்து ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று செய்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க, வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இத நம்ம பேசாம வேற யார் பேசுவா அப்படிங்கிறதும், இப்ப பேசாம வேற எப்ப பேசுவோம் அப்படிங்கிறதும் தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நம்ம அம்மா புதியமாதி அவர்கள் கேட்டது போல ஆர்டிகல் 15 அதாவது ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வேறுபாடுகளற்ற ஒரு சமூகமாக இது இருக்கு அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனலா உறுதிப்படுத்தி இருந்த போதிலும் சட்டம் ஒரு பெரிய தோல்வியை அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு வழக்கறிஞராகவும் நான் இதை ஏற்கிறேன். ஏன்னா அரசியல் சாஸ்திர சட்டம் அம்பேத்கர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களால் மிக அழகாக உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கிய சட்டமாக இருப்பினும் இந்தியாவில் 2000 ஆண்டுகளாக சட்டத்தை, எந்த சட்டம் நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப உற்று நோக்க வேண்டியிருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் லா தான் நம்மள முழுக்க முழுக்க ரூல் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா 2000 வருஷமா மனு தர்ம சாஸ்திரம் தான் நம்மள ரூல் பண்ணுதுங்கிறதா உண்மை. மனு தர்ம சாஸ்திரம் தான் ஆணையில் இருந்து நம்மளை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து சில சமயங்களில் நம்மளுடைய அரசியல் சாசன சட்டம் நம்மளை மீட்க அவ்வப்போது உதவி செய்து கொண்டிருக்கிறது. அது முழுமையாக செயல்பட விடாமல் இப்ப இருக்கக்கூடிய RSS, BJP போன்ற அமைப்புகள் தொடர்ந்து இந்த மனு தர்ம சாசன சட்டத்தையே இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டமாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. அதுல இந்த குறிப்பா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய இந்த சாதிய பெயரால் தொடரக்கூடிய ஆணவ படுகொலை அப்படிங்கிற இந்த தலைப்பு ரொம்ப சென்சிட்டிவா நம்ம பாக்கணும்னா மனு தர்ம சாஸ்திரத்துல இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அனுலோம சங்கரம், பிரதிலோம சங்கரம் அப்படின்னு ஒரு 2 விஷயத்த அவங்க பேசுறாங்க. அந்த மனு தர்மத்துல சொல்றாங்க. சங்கரம் அப்படின்னாலே தவறான செயற்கை, தவறான நடவடிக்கை, இல்ல தவறான இணைப்பு அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயர் சாதி ஆணும் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய பெண்ணும் இணைந்தால் அவன் பஞ்சமன் என்றும், பிரதிலோக சங்கமம் அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட ஆணும் ஒரு உயர் சாதி பெண்ணும் சேர்ந்தா அவர்கள் சண்டாளர்கள் என்றும் குறிப்பிடுறாங்க. இதுல இந்த பஞ்சமர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட இருக்கலாம், ஆனா சண்டாளர்கள்னு சொல்றவங்க ஊருக்கு வெளியில இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு முறை இருக்கு இல்லையா? இந்த அமைப்பு முறைதான் அம்பேத்கர் மிக அழகாக இந்த சாதிய அடுக்குமுறை செங்குத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செங்குத்தாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளையும் ஒரு பட்டியல் எடுத்து அதை 325 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படின்னு வாசிச்சாதான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, வாசித்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 325 நாட்கள் தொடர்ந்து வாசித்தா அந்த சாதி பெயர்களை வாசிக்கலாம். அந்த லட்சக்கணக்கான சாதிகள், லட்சத்துக்கும் மேற்பட்ட 120,000 எண்ணிக்கை என்னமோ சொல்றாங்க. அந்த சாதிகளில் ஒன்று கூட ஒன்றை விட ஒன்றுக்கு சமமானதுன்னு கிடையாது. இதுவும் அதுவும் சமம், கிட்டத்தட்ட ஒரே பெர்சன்டேஜ்ல வருது, இது மேல இருந்து கீழே அப்படின்னு கிடையாது. எல்லாமே ஒன்றின் கீழ் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்றுன்ற இந்த ஹையரார்கில அடுக்கி வைக்கப்பட்ட சாதிய முறைகளாக இருக்கு அப்படின்றதுதான் உளவியல் ரீதியாக இன்னும் இந்த சாதி உயிர்ப்போடு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது உளவியல் ரீதியாக உயிர்ப்போடு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, எந்த சாதியும்
தனக்கு மேல நம்மள ஒருத்தன் அடிமைப்படுத்துகிறான் என்ற எண்ணத்தை விட தமக்கு கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் தான் உளவியல் ரீதியாக அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆய்வு. அப்ப நம்ம எவ்வளவு ஒடுக்கப்படுகின்றோம். நம்மள நீ பிராமணனுக்கு கீழன்னு சொல்றா, நம்மள சத்திரியனுக்கு கீழன்னு சொல்றா, வைஷ்யனுக்கு கீழன்னு சொல்றா, நம்மள சூத்திரன்னு சொல்றா, இவங்க 3 பேருக்கும் வேலை செய்யறதுதான் நீ இருக்கேன்னு சொல்றா, சூத்திரனுக்கு கீழே என்ன சொல்றா, என்ன பஞ்சமன்னு சொல்றா, சண்டாளன்னு சொல்றான்னு நினைப்பதை தாண்டி நமக்கு கீழே அடிமைப்படுத்துவதற்கு ஒருவன் இருக்கிறான் என்ற உள் உணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதன் காரணமாகத்தான் எல்லா பனியன்லயும் வண்டியிலையும் சட்டையிலையும் போட்டுக்கிட்டு நான் இன்ன சாதி அப்படின்னு பெருமை பேசக்கூடிய உணர்வை அது இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அப்படியான உணர்வு தான் இதை கௌரவ கொலை என்று சொல்லிக் கொடுத்த சொல்லை ஆணவ படுகொலை என்று நாம் உச்சரிப்பதற்கே, அப்படியான பொருளில் அதை பயன்படுத்துவதற்கே நமக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாற்றப்பட்ட பெயர் இருக்கு இல்லையா, அது ஆணவ படுகொலை என்ற பெயரளவில் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறே தவிர அதை கொலை செய்யக்கூடியவர்கள் இன்னும் அதை கௌரவ கொலையாகத்தான் கருதி கொண்டு செய்கிறார்கள் அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா அந்த அந்த சாதி அப்படிங்கிற விஷயம் அந்த இணையக்கூட இந்த திருமணத்தில் தான் மிக உறுதியாக அவர்கள் பார்க்கப்படுகிறது. நம்ம மத்த எல்லா இடங்களிலும் தாண்டி ஒரு திருமணம் என்ற இன்னும் குறிப்பா சொல்ல போனா பெண்ணிடத்துலதான், பெண்ணினுடைய கருப்பையில தான் அந்த சாதியை வச்சிருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. அப்படியான சாதிய கலப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்று எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொன்னாங்களோ, எப்படி இதிகாச புராணங்கள்ல சொன்னாங்களோ, அதுதான் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. மகாபாரதத்துல சொல்றாங்க, அர்ஜுனன் போர் செய்யாம நிறுத்திட்டு நான் என்ன பண்றது, எல்லாரும் சத்திரியர்களா இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் கொன்னுட்டா சத்திரியர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இடையில வர்ண கலப்பு ஏற்பட்டு விடாதான்னு கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாராம். கிருஷ்ணர் கூட என்ன நினைச்சாராம், சொந்தக்காரங்க தானே எதிரில நிக்கிறாங்க, அங்காளி பங்காளி நிக்கிறாங்களா, இவங்களை எப்படி நான் கொல்றதுன்னு அவர் கேட்கிறார் போல இருக்குன்னு நினைச்சா வர்ண கலப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயத்தில் அந்த போரை புரியாமல் சற்று நேரம் தாமதித்ததாக சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு இடங்களிலுமே கூட இந்த இதிகாசங்கள் பேசக்கூடிய இந்த சாதிய முறை இருக்கு இல்லையா, இந்த சாதிய அடுக்குகள் இருக்கு இல்லையா, அந்த சாதிய பிடிமானம் கருது இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு வரைக்கும் சட்டமாக இருந்துட்டு இருக்கு. இந்த சட்டத்தை தான் இன்னைக்கு நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்களோ நம்ம வழிநடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளோ தலைமையும் இதைதான் பின்பற்று. இதைதான் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து RBIல இருந்து பாலிசி மேக்கிங்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே மனுதர்ம சாஸ்திரத்தை முன்வைத்துதான் அவங்க சட்டமே இயற்றுறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாவை முழுவதுமாக எடுத்துட்டு கொண்டு மனதர்ம சட்டத்தை இங்க நிறுவனம் அப்படிங்கறதுதான் அவங்களோட உள்நோக்கமா இருக்கு. அதனாலதான் நம்ம எதிர்பார்க்கிற இந்த ரைட் டு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சிருக்கு. இந்த ஃபெயிலியரை நம்ம நீக்குவதற்கு பார்ப்பனியத்தினுடைய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற அந்த சரியான எதிரியை நாம் தீர்மானிக்க வேணும். யாரை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற சரியான நம்ம எதிரில இருக்க அண்ணன் தம்பி, நம்மளை எதிர்க்கிற ஆண்கள், ஆண் சமூகம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவன் ஆண் இவன் பெண் என்று அதை பிரித்து வைக்கின்ற அந்த சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இங்க பெண்கள் மிக குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக நான் நினைக்கிறது, நம்மளுடைய எதிரி யார் என்று தீர்மானிப்பதுதான். நம்மை ஒடுக்குகின்ற, நம்ம இழிவுபடுத்துகின்ற, நம்ம மீது வன்முறை செலுத்துகின்ற பாலியல் வன்முறையோ இல்ல ஒரு சொல் வன்முறையோ இல்ல பொருளாதார வன்முறையோ உளவியல் வன்முறையோ எவ்வித வன்முறையும் எதிர்த்தரப்பிலிருந்து வரும்பொழுது இந்த வன்முறை எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வருகிறது என்பதை உணர்வதுதான் நமக்கான மிக அடிப்படை தேவையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்வியில பேசுவோம். தேங்க்யூ சபிதா, தேங்க்யூ. சபிதா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஆர்டிகல் 15 விட நம்மளுடைய மனு தர்மம் தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஸ்னேகா ரொம்ப அற்புதமா ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக அதை வைத்தார்கள். அடுத்ததாக நான் சபிதா முனுசாமியுடன் வருகிறேன். ரஜினி வந்துட்டாங்களா, ஜாயின் பண்ணிட்டாங்களா? வந்துட்டாங்க. ரஜினி வந்திருக்காங்க. ஏன்னா ரஜினிக்கு கேள்வி இருக்கு, அதனாலதான் நான் இப்போ சபிதா இருக்கா? சபிதா நீங்க இணைப்புல இருக்கீங்களா? சபிதா அன்மியூட் பண்ணுங்க. சபிதா முனுசாமி இருக்க. மாதவி உங்ககிட்ட ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும்தான் இருப்பேன், அதனால ஜாயின் பண்ண முடியாதுன்னு. என்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, இல்லாட்டினா நான் அப்புறம் கூட இன்னொரு மீட்டிங்ல கூட பேசுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை, முக்கியமான வேலை இருக்கு, அதனால
இது வந்து இந்த வாய்ப்பு கொஞ்சம் என்னால சரியா பயன்படுத்திக்க முடியலங்கிறதுக்காக எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் கிளம்புறேன். தேங்க்யூ. சிவகாமிட்ட ஏதாவது கேள்வி இந்த சிவகாமி, ஒரு 5 நிமிடம் இருக்க முடியுமா சிவகாமி? சரி, ஓகே. ஒரு பிரத்யேகமான ஒரு கேள்வி உங்களுக்காகவே நான் எடுத்த கேள்வி. நான் இன்னைக்கு பேச்சுல கலந்துகிட்டவர்கள்ல நீங்க வந்து ஒரு படைப்பிலக்கியவாதி. சரி. ஒரு அந்த படைப்பிலக்கியவாதியாக நான் உங்களிடம் வைக்கின்ற இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, கேள்வி இல்ல, ஒரு விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள், இந்த யதார்த்தம்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச காலமா என்ன பண்ணாங்க, கிராமப்புறத்தை அப்படியே காட்டுறேன் பேர்வழின்னு சொல்லிட்டு இந்த கிராமங்களில் இருக்கின்ற ஜாதிய பெருமிதங்களை இவர்கள் காட்சிப்படுத்தினார்கள். இந்த ஜாதிய பெருமிதங்களை காட்சிப்படுத்துகின்ற போது அது சம்பந்தப்பட்ட பாடல்கள், திரைப்பாடல்கள் வெளியில் வந்துச்சு. சரி, இது சினிமா தானே அப்படின்னு அப்படி விட்டுட்டு இருக்க முடியல. அது பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சுது. இவன் என்ன பண்ணா, கைபேசி வச்சுக்கிட்டு அதை ரிங்டோன் வச்சுட்டு அலையிறான். இப்ப அந்த பாடல்கள் என்னவாகிறது என்றால், இந்த இளைய சமூகத்தினுடைய ஜாதி ஆணவத்தை கொம்பு சீவி விட்டு இருப்பதாக ஒரு உளவியல், ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு படைப்பிலக்கியவாதியாக இதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கிற உங்க கருத்தை பதிவு செய்து விட்டு நீங்க உங்களுடைய வேலைக்கு கிளம்பலாம் சிவகாமி. தேங்க்யூ. அதாவது படைப்பு அப்படிங்கும் பொழுது யதார்த்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு முப்பரிமாணம் உள்ளது. யதார்த்தத்துக்கு ஒரு முப்பரிமாணங்கள் உள்ளது. அதாவது அதற்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, வரலாறு இருக்கு, இப்ப நடக்கிறது என்னன்னு இருக்கு, அதுக்கு ஒரு ஃபியூச்சரும் இருக்கு இல்லையா? இப்ப நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, யதார்த்தங்கும் போது இது மூணுமே நம்ம மனதுல கலவையா இருக்கும் பொழுது நம்ம என்ன விரும்புறோம், என்ன படைக்க விரும்புறோம், இந்த சமூகத்துல என்னவா இருக்க விரும்புறோம், எப்படி ஒரு சுதந்திர மனிதனா இதுல வாழ விரும்புறோம் அப்படிங்கிற வேட்கை எல்லாமே ஏதாவது ஒரு வழியில நம்முடைய படைப்புகள்ல வெளிப்படுது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. அப்போ ஒரு படைப்பிலக்கியவாதி வந்து சாதி பெருமிதத்தை பத்தி அது பேசும் பொழுது அது ஒரு தட்டையான யதார்த்தமற்ற ஒரு செயல்பாடுதான் நினைக்கிறேன். ஏன்னா யதார்த்தங்கிறத வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து மாதிரி இப்ப சித்தரிக்கப்படுது. நான் அப்படி நினைக்கல. இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை நம்ம வந்து அவர் தப்பு பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது தப்பு தான் பண்ணுது, கரெக்ட், இல்ல மறுக்கல, அதுக்கு என்ன காரணம்னு நம்ம யோசிப்போம், அதை எப்படி தவிர்க்கணும்னு யோசிப்போம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் கலந்துதான் அந்த யதார்த்தமே இருக்கு. ஸோ நம்மளுடைய சிந்தனை வந்து அப்படியே அதை ப்ரெசென்ட் பண்றது ஒரு படைப்பா இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன விரும்புறோம், எப்படி மாற்றத்தை நம்ம அதுல கொண்டு வர நினைக்கிறோம், அப்படி எல்லாமே கலந்ததுதான் யதார்த்தம். அதனால யதார்த்தங்கிற பேர்ல அவங்க வந்து சித்தரிச்சா கூட அது யதார்த்தம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த அளவுல என்னுடைய பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் ஊடகம் மூலமா தெரிஞ்சுட்டு இன்னொரு சமயத்துல அதை பற்றியான பதில்களை என்னால சொல்ல முடியும்னு சொல்றேன். மாதவி மற்றும் பலர் இன்றைக்கு பல முக்கிய பெண்ணியவாதிகளை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ சிவகாமி, தேங்க்யூ வெரி மச். நன்றி. நான் சவிதாவிடம் வந்து நின்னேன்னு நினைக்கிறேன். சவிதாமா, are you there in the online? Yes, இருக்க மேடம். ஓகே, இருக்க தோழர். ஓகே தோழர். சவிதா, இந்த ஆணவ படுகொலை எல்லாம் நடக்கிற போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு பாதிக்கப்படுறவன், பொதுவா கொலை செய்யப்படுறவன் ஒரு தலித்தாக இருக்கிறான் இல்லையா? இந்த ஆணவ படுகொலைகள் நீதிமன்றங்களுக்கு வருகின்ற போது என்ன மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இவர்கள் மீது பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இது வந்து ஆர்டினரி கொலை கிடையாது. மற்ற கொலைகளுக்கும் ஆணவ படுகொலைக்குமான வித்தியாசம், இந்த மோட்டிவே டிஃப்ரெண்ட் இல்லையா? இந்த மோட்டிவ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ இதுல வந்து நம்ம SC/ST ஆக்ட்னு சொல்றோமே, POAன்னு ஏதோ சொல்லுவீங்களே, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆக்ட் மட்டும்தான் இதுக்கு இருக்குதா? என்ன செக்ஷன்ஸ்ல வந்து என்ன மாதிரியான தண்டனைகளை சட்டப்படி
ஆணவ படுகொலைக்கு நம்மளுடைய சட்டம் கொடுக்க முடியும். இப்ப இருக்கிற சட்டம் அட் பிரசன்ட். தேங்க்யூ சபிதா. சவிதா, நீங்க உங்க ஒளித்தடையை நீக்கிட்டு பேசலாம். சவிதாஜி. தொடர் கேக்குதுங்களா? பேசுங்க. தோழர் அவர்கள் எனக்கு முன்பாக பேசிய வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்கள் குறிப்பிட்டதை போல இங்க மனு தர்ம சாஸ்திரம் தான் இங்க பழக்க வழக்க சட்டங்களாக சமூகத்தில் நீண்ட காலமாகவே இருக்கிறது. ஆணவ படுகொலைக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றங்களில் வரும் பொழுது ஆணவ படுகொலைக்கான நீதிமன்றங்களிலே வரும் பொழுது அதற்கான கன்வென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வழக்குகளுக்கும் நெல்லையில கல்பனா வழக்கு, நெல்லையில சமீபத்துல கல்பனா வழக்குக்கு ஒரு கன்வென்ஷன் கொடுத்தாங்க. அந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணி நாம மற்ற வழக்குகள்ல சாதி ஆணவ படுகொலைக்கு அதை நாம உதாரணமா வச்சு கேட்கும் பொழுது நீதிமன்றங்கள்ல நமக்கான நியாயங்கள் இங்க மறுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு காலகாலமா. அது இப்போ நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா நீதிபதிகள் எல்லாமே இங்க பொலிட்டிக்கல் பேஸ்டு ஜட்ஜ்மெண்ட், எக்கனாமிக்கல் பேஸ்டு ஜட்ஜ்மெண்ட், காஸ்ட் பேஸ்டு ஜட்ஜ்மெண்டா தான் இருக்கு. நாம நீதித்துறையை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. இருந்தாலும் அத இருக்கிற உண்மை எதுன்னு பாத்தீங்கன்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நம்ம இந்த சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சமூகத்தை இதற்கான தீர்வை இந்த ஆணவ படுகொலை இருக்கிற பிரச்சனைகள் குறித்து நாம நீண்ட காலமா பேசிட்டு இருக்கோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு வித்தியாசமான கோணத்துலதான் இதை அணுகி இருக்காரு. நாடாளுமன்ற ஜனநாயக முறையாலும் அரசமைப்பு சட்டங்களாலும் வேறு எவ்வகை தத்துவங்களினாலும் இந்த நாட்டில் சாதியை ஒழிக்க முடியாது என்று சொன்ன பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் சாதி மறுப்பு திருமணங்களாலும் சமபந்தி போஜன முறையாலும் கூட இந்த நாட்டுல சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. சாதி ஒழிப்புக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் ஒரு சின்ன கருவிதான், அது தீர்வு கிடையாது. ஏன்னா அவன் இன்னொரு சாதியாவே கன்வெர்ட் ஆயின்னு இருக்கான். இப்போ தலித் இளைஞர்கள் தான் இந்த சாதி ஆணவ படுகொலையில அதிகமா கழுத்தறுப்படுறாங்க, அதிகமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தலித் இளைஞர்கள் தங்களுக்கு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டியது இளவரசனையோ கோகுல்ராஜையோ இல்ல சங்கரையோ கிடையாது. தனது லட்சிய கனவுகளை சுமந்து அது நிறைவேறாமல் மாண்டு போன ரோஹித் வெமுலாக்களை தான் தலித் இளைஞர்கள் தங்களுக்கான ரோல் மாடலாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய அத்தனை இயக்கங்களும் பெரியாரியவாதிகளாக இருக்கட்டும், மார்க்சியவாதிகளாக இருக்கட்டும், அவர்கள் இந்த சாதி மறுப்பு திருமணத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்ன தீர்வு? இன்னும் சாதி ஒழிப்பை பற்றி முற்போக்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் சாதி அற்றவனாய் வாழும் சேரியுள்ளிடத்தில் வந்துதான் சாதி ஒழிப்பு பாடங்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அவன் ஆல்ரெடி பஞ்சமன் 4 வர்ண சாதிய கட்டமைப்பை ஏற்க மறுத்த அவர்ணர்கள், தலித்துகள், சேரியில் வாழக்கூடியவர்கள். இன்னும் சேரியில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு தான் சாதி ஒழிப்பு பற்றி பாடங்களை இந்த முற்போக்கு பேசக்கூடியவர்கள் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். சாதி ஒழிப்பை பற்றி சாதி அற்றவனாய் வாழும் சேரியிலிடத்தில் நாம் பேச வேண்டிய தேவையில்லை. சாதியோடு வாழும் ஊர் தெருவில் போய் தான் நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குதுமா? கேக்குது. நம்ம தீர்வை நோக்கி நகர வேண்டினோம். இப்போ கோர்ட்லயோ இல்லையோ நம்ம இந்த பிரச்சனைகள் இது நீடிச்சுதான் இருக்கு. என்ன பண்றாங்க? பெண்ணுடைய கற்பையை சாதியை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டகமா பாக்குறதுனாலதான் அந்த கற்பு, புனிதம், ஒழுக்கம், பெண்ணை பத்திரமா பூட்டி வைக்கிறது, பெண்ணுக்கு ஒண்ணுன்னா பொதிச்சேடுறது, பெண்கள் மூலியமா சொத்துக்கள் போயிடும், இனக்கலப்பினம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிக பத்திரமா பெண்ணடிமைத்தனத்துல இருந்தா இது முழுக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பாத்தீங்கன்னா நாடு, மதம், இனம், மொழி, சாதி, வர்க்கம் இவை அனைத்தையும் கடந்து உலக நாடுகள் முழுவதும் ஒரு இனம் ஒடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பெண்ணிடம் தான். அதிலும் குறிப்பாக பெண்கள் தலித்துகளை போல் ஒடுக்கப்பட்டாலும் அந்த பெண்களுக்குள்ளேயும் தலித் பெண்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது.
இங்க ஊர் தெருவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆணாதிக்கம் மட்டும்தான் நீங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் சேரியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரச்சனையே இங்க வேற. சேரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆணாதிக்கம் அல்ல பிரச்சனை, அவள் தலித் என்பதால் தான் அவள் மீதான பாலியல் வக்கிரங்கள் இங்க அரங்கேற்றப்பட்டிருக்கு. அவள் ஒரு பெண் என்றதுனால அவள் மீது கிடையாது, அவள் தலித் பெண் என்றதுனாலதான். இப்போ பசவங்களில் கூட திட்டக்கூடியவர்கள் இப்ப சமூக வலைதளங்களில் நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைத்தால் திட்டக்கூடியவர்கள் மற்ற பெண்களை தேவடியால் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை என்ன திட்டம் போது இவ பர தேவடியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ இந்த வசவுகள்ல கூட நீங்க டிஃபரன்சியேஷனை பார்க்கலாம். வேற பெண்ணை திட்டம் போது தேவடியான்னு சொல்றாங்க, என்னை திட்டம் போது என்னுடைய சாதியை வைத்து ஸ்பெஷலா திட்டுறாங்க, விமர்சிக்கும் போது திட்டம் போது வசவுகள்ல கூட. அப்போ இங்க தலித் பெண்கள் காலகாலமா சாதி ஆதிக்கவாதிகளை திருமணம் செய்து கொண்ட சிவகாமி அம்மா அவர்கள் கூட ஒரு நிகழ்வை முன்வைத்து பேசும் பொழுது, தலித் பெண்களை திருமணம் செய்யக்கூடிய காதலித்தாங்கன்னா ஆதிக்க சாதி ஆண்கள் யாரும் திருமணம் வரை போகிறதே இல்லை. அவங்க பாலியல் ரீதியா அவங்கள சுரண்டிட்டு அவங்கள பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு போறாங்க. 100% தான் தலித் பெண்களை ஆதிக்க சாதியினர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த 1% பெண்கள் கூட டாக்டர்களாகவும் கலெக்டர்களாகவும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அந்த பெண்கள் கூட தன்னுடைய குடும்பத்துல நான் தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் விடுதியில் ஒரு MBBS படிச்ச ஒரு டாக்டர் பெண்ணு, அவங்க அவங்களுடைய திருமண பத்திரிகை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. என்னம்மா அது எப்ப கல்யாணம்னு கேட்கும் போது, தேதி இருக்கு பாத்துக்கோங்கன்னா, என்ன சாதி மறுப்பு திருமணம்னு கேள்விப்பட்டேன், யாருன்னு கேட்டா தேவர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன படிச்சிருக்காருன்னா MA BA படிச்சிருக்காங்க, BA டிஸ்கண்டினியூ. எப்படி நீங்க ஒரு டாக்டர் அவர் ஒரு டிகிரி தான் படிச்சிருக்காரு, அதோட டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காருன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு விடாம அந்த ஆணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்கள ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாக்குறேன் நானு, பிக் பஸார்ல. அந்த பெண்ணு கேரிங்கா இருக்கு, 2 கையிலயும் தூக்க முடியாத வெயிட்ட தூக்கிட்டு வருது, பக்கத்துல இருக்க கணவன் கையை வீசிட்டு வர்றாரு. நான் எப்படி நல்லா இருக்கேன் நான் அந்த பொண்ணை கேட்கல, அந்த பொண்ணு இன்விடேஷன் கொடுக்கும் போதே நான் கேட்டேன் இது சரி வருமா அப்படின்னு. அந்த பெண்ணு என்ன நீங்க அபசகுனமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த பெண்ணை கேரிங்கா 2 கையில பேக் வச்சுட்டு பார்க்கும்போது பொலபொலான்னு அழுது அந்த பொண்ணு. எனக்கு போன் போட்டு அதுக்கப்புறம் பேசுது, அவங்க வீட்டுல திருமணம் இன்னும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த பொண்ணு பரப்பொண்ணு எதுலையுமே சேர்க்கறதுல ஐசோலேட் பண்றாங்க அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லி என்கிட்ட அழுதாங்க. அப்போ தலித் இளைஞர்கள் ஆதிக்க சாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அவங்க இடஒதுக்கீட்டின் பயனை நுகர்ந்து இன்னைக்கு நிறைய தலித் இளைஞர்கள் அரசு ஊழியர்களாகவும் உயர் பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் ஆதிக்க சாதி பெண்களை திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லதானே வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, நல்ல முறையில வச்சு பாதுகாக்கிறாங்க. ஆனா தலித் பெண்களை ஆதிக்க சாதி ஆண்கள் 100ல 1% தான் திருமணம் செய்யறாங்க. திருமணம் வரை போகுது, அந்த திருமணம் கூட சக்சஸ் சொல்ல முடியாது. இவ பரட்சின்னு குடும்ப சண்டைகள் எல்லாம் சொல்லி குத்தி காட்டப்படுறா, குத்தி காட்டிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கேசஸ் தினம் பார்த்துட்டு இருக்கேன். இங்க சாதி மறுப்பு திருமணங்கள் கூட பேசுறதெல்லாம் கூட பிசிக்கும் கல்யாணம் பண்றது கூட சாதி மறுப்பு திருமணம் சொல்றாங்க. இப்போ முதலியாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ரெட்டியார கல்யாணம் பண்ணீங்கன்னா சாதிகள் வேறதான், பட் பாத்தீங்கன்னா பிசி லிஸ்ட்ல தான் வருவாங்க, இல்லன்னா எம்பிசிக்குள்ளேயே வருவாங்க. ஒரு பிசியும் ஒரு சேரி தலித்தும் திருமணம் செஞ்சுதான் உண்மையான சாதி மறுப்பு திருமணம். அந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் நிகழும் போதுதான் இங்கே ஆணவ படுகொலை எல்லாம் அரங்கேற்றம் ஆகுது. தலித் இளைஞர்கள் கிட்ட நான் வலியுறுத்துதுன்னா இது இப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு புரட்சி பண்ண வேண்டியதோ இல்ல சாதி ஒழிப்புக்கு இந்த சாதி மறுப்பு திருமணம் தான் தீர்வுன்னு இவங்க நினைச்சிட்டு நம்பிட்டு இருந்தாலும் அந்த அடிப்படையில அவங்க பண்றது இல்ல. அது இயற்கையா உருவாகிற ஒரு உணர்வு நிலை. அந்த அடிப்படையில முற்போக்குவாதிகள் அந்த கான்செப்டை தூக்கி முன்னாடி வச்சாலும் அது தீர்வு கிடையாது. பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்றாரு, சாதி மறுப்பு திருமணங்களாலும் சமபந்தி போஜன முறையால அந்த நாட்டுல சாதி ஒழிக்க முடியவே முடியாதுன்றாரு. அதுதான் தோழர் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற ஒரு சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். கொஞ்சம் கேள்விக்குள்ள நீங்க
நான் பர்சனலாம எதிர்பார்க்கிறேன். அப்ப இந்த ஒரு பூ நோக்கி நம்ம நகர முடியும் நான் நினைக்கிறேன். ஆக்ட் மட்டும் போதுமா இல்ல எதிராக? ஹலோ ஹலோ சார், என்ன ஆக்ட், என்ன சட்டம் நம்ம கையில இருக்கு? நம்ம கையில என்ன சட்டம் இருக்கிறது? Are you hearing? கேக்குதாமா நான் கேட்ட கேள்வி? சபிதா அன்மியூட் பண்ணுங்க. நீங்க உங்களோட அன்மியூட் பண்ணுங்கடா. சபிதா சவிதா இருக்கா, ஆனா அன்மியூட்ல இருக்கா. மாதவி நீங்க ரஜினிட்ட கேளுங்க, ரஜினியை கூப்பிடுங்க. ரஜினி, are you there? ரஜினி ரஜினி காணுமே. ரஜினி இல்ல ரஜினி இல்லம்மா, ரஜினி காணும். இருந்தாவே முத இருந்தாங்க, இப்ப காணும். ரஜினி இல்லையா? இல்ல ரஜினி இல்ல, ரஜினி இல்ல 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 ரஜினி இல்லையா? காண இல்ல. இருந்தா வந்திருந்தா காண. ஓகே மாதவி, நீங்க ஸ்னேகாட்ட கேளுங்க, நான் சவிதாக்கு மெசேஜ் போறேன். அன்மியூட்ல நிக்கிறா. ஓகே, அதாவது குறிப்பாக ஆணவ படுகொலைக்கென்ற ஒரு சட்டம் அப்படிங்கறதுதான் நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ஒன் மினிட் ஸ்னேகா, எதுக்கெல்லாமோ தனிச்சட்டம் நம்ம கொண்டுட்டோம் இல்லையா? ஆனா ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனிச்சட்டம் இன்னைக்கு வரைக்கும் இல்ல. தட்ஸ் வாட் நாங்க புரிஞ்சுக்கிட்டது. அது உண்மைதானா? அப்படி கொண்டுட்டு வர முடியாம எது தடுக்குது? எது அப்படி ஒரு தனி சட்டம் கொண்டு வர முடியாமல் நம்மளுடைய நீதிமன்றங்களை அல்லது நம்மளுடைய சட்ட வல்லுநர்களை எது தடை செய்து கொண்டிருக்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விமா. இந்த அதாவது ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் இதுக்கான தனி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களை கூட முன்னெடுத்தாங்க. சமீபத்துல கூட விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமா அவர்களுடைய தலைமையில கூட ஒரு தொடர் ஆர்ப்பாட்டம் கூட நடந்தது. மோடி இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு நாளும் பல்வேறு சட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்த போதும் இதுல முத்தலாக் சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது கூட இதுல மக்களவையில ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. முத்தலாக் சட்டத்தை இவ்வளவு அவசரமாக முஸ்லிம் பெண்களின் மீது ஒரு பெரிய அன்பு இருக்கிற மாதிரி, கரிசனை இருக்கிற மாதிரி, ஒரு அவர்களுடைய கவலையை பார்த்து நீங்கள் துக்கப்படுகிறது போல ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. ஆனால் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனிச்சட்டத்தை நீங்க ஏன் கொண்டு வரக்கூடாது என்ற கேள்வி கூட முன்வைக்கப்பட்டது. ஏன் அதை இன்னும் அப்படியான ஒரு சட்டமா கொண்டு வரல? அதை ஒரு கொலை வழக்குக்கு கீழே தான் போட முடியுமே தவிர இதை ஆணவ படுகொலை அப்படின்னு காயின் பண்ணி அதற்கான ஒரு சட்டமாக இது கொண்டு வர முடியாம இருக்கிறதுனால அப்படி ஒரு சட்டம் வேணும்னு நம்ம முன் வைக்கிறோம். ஏன் இதை கொண்டு வரலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் இருக்கு. அப்படி ஒரு சட்டம் இருப்பதனாலதான் நீங்க அவர்களை ஒரு வன் சொல்லி சாதியை சொல்லி நீங்க திட்டுனீங்கன்னா ஒரு அந்த ஆக்ட்ல PCR ஆக்ட்ல நீங்க போட முடியும் அப்படின்னு இருக்கோ, எப்படி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மக்கள் கையில மிகப்பெரிய ஆயுதமா இருக்கோ, அப்படி இது ஒடுக்கப்பட்ட மக்களின் கையில ஒரு ஆயுதமாக ஒரு கேடயமாக போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் அதை செய்யல. ஏன்னா உண்மையிலேயே அப்படி ஒரு சட்டம் அப்படின்னு வந்ததுன்னா, இப்ப நிர்பயா வழக்குக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய விடயங்களை பெண்கள் பாதுகாப்புக்காக சட்டங்களாக சேர்த்திருக்கிறாங்க. முன்னாடி விமன் மாடஸ்டிக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்கள்னு IPCல இருக்கக்கூடிய செக்ஷன் 1960ல பிரிட்டிஷ் பீரியட்ல தான் அந்த சட்டம் உருவாகுது. அந்த சட்டத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ, விமன் மாடஸ்டிக்கு எதிராக பண்றது அப்படின்னா தொடர்றது, கைப்பிடிச்சு இழுக்கிறது, சீன்றது, இப்படியான விடயங்கள் எல்லாம் மட்டும்தான் இருந்தது.
ஆனா இப்ப 2012க்கு பிறகு நிர்பயாவுடைய வழக்குக்கு பிறகு அவர்கள் வந்து புது புது விஷயங்கள் சேர்த்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 11 அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பின் தொடர்ந்து போவது, அவர்களை புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது, ஆபாசமாக தங்களுடைய உறுப்புகளை பெண்களுக்கு முன்னாடி தெரியும்படி காட்டுவது, இல்ல வந்து போர்னோகிராஃபி படங்களை வந்து அவர்களுக்கு முன்னாடி காட்டுறது, வீடியோஸ் வந்து காட்டுறது, தொடர்ந்து அவங்களுக்கு போன் பண்றது, நின்னு ஒரு இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கிறது. சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து தினமும் நின்னுட்டு தினமும் எதிரில உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறது. இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி பின்தொடர்ந்து போறது, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, இப்படியான துன்புறுத்தல்கள் எல்லாம் கூட பெண்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய வன்கொடுமை அப்படின்னு அதுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிட்ட அந்த செக்ஷன்ல அத வந்து அவர்கள் வழக்கு பதிவு செய்யும் பொழுது, இப்ப போக்சோ ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போக்சோ ஆக்ட்ல முன்னாடி வந்து பெண்களை 17 வயசு 18 வயசுக்குள்ள இருக்க பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா வெறும் வந்து அவர்களை வந்து மைனர் சில்ட்ரன் மேரேஜ்னு சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட்ல மட்டும்தான் போடுவாங்க. ஆனா இப்ப போக்சோ சட்டத்தின்படி செக்ஷன் 4 படி அவர்களை ரேப் அப்படிங்கிற குற்றத்திற்கு கீழேயும் அவங்களை சேர்க்கிறாங்க. அது போல ஆணவ படுகொலை அப்படின்னு ஒரு செக்ஷன், அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் வந்தா இதுல சாதிய வந்தால் ஒடுக்கப்பட்டவர்களை திருமணம் செய்தது, அது திருமணம் செய்த காரணத்தினால அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தனி செக்ஷன் போடுவாங்க. அதுக்கு தனியாக தண்டனைகள் வரையறுக்கப்படும். அதுக்கு 7 வருஷம் 10 வருஷம் ஹேங்கிங் வரைக்கும் வந்து எல்லா விஷயங்களும் அதை கொண்டு வருவாங்க. அப்படி இந்த சாதிய சமூகம், இந்த உயர் சாதி சமூகம் அப்படி வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உன்னிப்பா இருக்காங்க. நம்மை போன்ற சட்டத்துல இருக்கக்கூடிய வலிமையை புரிந்து கொண்டு இப்படியான ஒரு சட்டம் வரணும் அப்படின்னு நம்ம போராட வேண்டியிருக்கு. நம்ம போன முறை ஊடர்வு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்த அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு ஒண்ணு ரஞ்சிமா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து மலேசியாவில சிங்கப்பூர்ல எல்லாம் மலேசியால வந்து இன்னும் பாலியல் வன்கொடுமைக்காக தனிச்சட்டம் இன்னும் உருவாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது. இந்தியாவில வந்து பாலியல் வன்கொடுமைக்கான தனிச்சட்டம் அப்படின்னு ஒண்ணு நிர்பயா வழக்கு பிறகு இருக்கிறது போல இன்னும் வெவ்வேறு சட்டங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கு. அதே போல வரதட்சணைக்கான வரதட்சணை கொடுமை சட்டம்ன்றது எல்லா இடங்கள்லயும் இன்னும் வரல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா சில நாடுகள்ல அது வந்து வரதட்சணை வாங்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கு அப்படின்னும் போது அது தனியா வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் என்பது உருவாகாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் கையில இன்னொரு ஆயுதத்தை கொடுக்க அவங்க விரும்பல. SC/ST அட்ராசிட்டி ஆக்டை போல இல்ல வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை போல ஒரு ஆயுதத்தை கொடுக்கறதுக்கு அவங்க விரும்பல. அதனால அவங்க மக்கள் விரோத சட்டங்களை, கருப்பு சட்டங்களை உருவாக்குறதுல அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்படியான நல்ல சட்டங்களை உருவாக்க மாட்டாங்கன்றதுதான் உண்மை. அதுக்கு போராட வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கு. ஜனநாயகவாதிகள் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. ஓகே, நீங்க வந்து நிர்பயா பத்தி பேசுனீங்க இல்லையா ஸ்னேகா? நீங்க நிர்பயா பற்றி பேசியதனால் நான் அது தொடர்பான இன்னொரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். நிர்பயாவுக்காக போராடினோம், எல்லோருமே போராடினோம். போராடியது தவறு என்றோ அல்லது நிர்பயா பக்கம் நின்று பேசக்கூடாது என்றோ அல்ல நம்மளுடைய நோக்கம். நான் வைக்கின்ற கேள்வி பொது சமூகத்திலே நிர்பயா என்கிற ஒரு மேல்தட்டு அல்லது ஒரு மத்தியதர வர்க்க பெண்ணுக்காக இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல் சொசைட்டி சாலையில் இறங்கி போராடினார்கள். ஓகே, ஆனால் அந்த டெல்லிக்கு ரொம்ப பக்கத்துலதான் உத்தரப்பிரதேசம் இருக்கு. 300 ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன உத்தரப்பிரதேசத்திலே மட்டும். இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல் சொசைட்டியினுடைய அந்த மனசாட்சி எங்கே போனது? முதல் கேள்வி. இரண்டாவது, படிக்காதவன் செய்தா தப்பு செய்யறான், அவனுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லிடுறான். நீ எல்லாம் படிச்சு வந்தானே. எப்படி இந்த செய்திகளை நிர்பயாவுக்காக குரல் கொடுத்த உங்களுடைய மனசாட்சி அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே 3 ரூபாய் கூலிக்காக 2 பெண்களை வந்து சின்ன குழந்தைகளை வந்து தூக்கிலிட்டு மரத்துல தூக்கல போட்டானே, அதற்காக குரல் கொடுக்க முடியாமல் இந்த கல்வி, இந்த 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 பல்கலைக்கழகம், இந்த பட்டங்கள், இந்த நம்மளுடைய இந்த நவநாகரிகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்? நீங்க இந்த நிர்பயா என்று பேசியதினால் நாளை இந்த தொடர் கேள்வி அப்புறம் இன்னொன்னையும் நம்ம சேர்த்து வச்சிடுறேன். ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவுல கூடுறோம். அன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்காக கூடியவர்கள் எல்லாம் கல்லூரி மாணவ மாணவியர். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட திவ்யா பேசுவதற்கு தயாராக.
அம்மா உங்க கேள்வி கடைசியா சொன்ன கேள்வி ஜல்லிக்கட்டுக்காக போராடினார்கள். அடுத்து நீங்க கிளாரிட்டி வரலாமா? இல்ல, ஜல்லிக்கட்டுக்காக போராடணும் இல்லையா? அப்போ அதுக்காக போராடியவர்களும் இளைஞர்கள் தான். ஆனா அதே அந்த இளைஞர்கள் தங்களில் ஒருத்தியாக தங்கள் வயது ஒத்த திவ்யாவுக்கு நடந்ததை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. எங்க எங்க இருக்கிறது நம்மளுடைய அந்த கருப்பு புள்ளி? இது வெறும் ஜாதின்னு சொல்லி கடந்து போவதா? ஏன்னா நான் இங்க வந்து இந்த இன்டலெக்சுவல் டிகிரி ஹோல்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய இளைய தலைமுறையை பற்றி நான் பேசுகிறேன் இந்த கேள்வியை. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சரி, இதுவும் கூட ரொம்ப ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்விதான். இந்த நிர்பயாவுக்காக போராடினார்கள். ஆனால் பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இறப்பு, பல்வேறு ஒடுக்கப்பட்ட ஆணவ கொலைகள், சாதிய வன்மங்கள், சாதிய கொலைகளை பற்றி அதற்கு சமமான அளவிலான போராட்டங்களோ இல்ல அதை பற்றி பேசுவது கூட, இன்னும் குறிப்பாக சொல்ல போனா ஊடகங்களினுடைய வெளிச்சம் கூட அதன் மீது படாமல் இருப்பது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க சொன்னது போல நிர்பயாவுக்காக போராடியதை நம்ம எந்த விதத்திலையும் குறைத்து மதிப்பிடல, அது மிகச் சரியானது. ஆனா அந்த சரியை ஒரு இடத்துல செய்யறவங்க இன்னொரு இடத்துல ஏன் அந்த சரியை செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த அரியலூர் நந்தினிக்கு குரல் கொடுக்கல, சிட்லிங்ல வந்து சௌமியா இறந்தப்ப யாரும் பேசல, தலை வெட்டி கொல்லப்பட்ட ராஜலட்சுமியினுடைய விஷயத்தை யாரும் பேசல. ஆனா சுவாதியினுடைய வழக்கை ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி கொண்ட சுவாதியின் பற்றி நிறைய விவாதங்கள் நடைபெற்று. இப்படி வந்து இந்த கேள்வி வந்து பல தளங்கள்ல பல பேரால முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கேள்விதான். என்னன்னா இது வந்து நிர்பயாவுக்கு முன்பும் நடந்து கொண்டுதான் இருந்தது, நிர்பயாவுக்கு பின்னாடியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் பார்க்க முடியாத இடங்களில நிமிஷத்துக்கு 4 பேர் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 10 நிமிடத்திற்கு ஒரு பெண் குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சர்வே சொல்லுதுன்னா, நமக்கு நியூஸுக்கு வர்றது பாத்தீங்கன்னா 1000ல் 1 கூட நமக்கு வரதில்லை, 1,00,000ல் 1 கூட நமக்கு வரதில்லை அப்படிங்கிறதா. இந்த பொது மனசாட்சி, இந்த பொது சமூகம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ஊடகம் எதை பெரிதுபடுத்துகிறதோ அதை பெரிதாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இந்த வடிவேல் சொல்ற ஜோக்கு மாதிரிதான், உங்களுக்கு வந்தா ரத்தமா எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்கிற மாதிரிதான் விடயமாக இது இருக்கு. அந்த ஆண்டாளுக்கு பற்றி அவமானம் ஏற்பட்டு விட்டதுன்னு பெரிய பெரிய ஊர்வலங்கள் நடத்தின அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு பெண் குழந்தைகளினுடைய வன்புணர்வுக்கோ இல்ல பெண்கள் மீது செலுத்தப்படக்கூடிய வன்முறைக்காகவோ குரல் கொடுத்தது இல்லை. அப்படித்தான் இந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனநிலையே, இந்த சமூகத்தினுடைய மனநிலையே அப்படியான ஒரு இறுக்கத்துக்கு உட்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு போராடி அதே நேரத்துல தான் அரியலூர் நந்தினியுடைய இறப்பும் ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டே பாத்தீங்கன்னா அதை பல்வேறு கோணத்துல இருந்து பாக்குறாங்க. இளைஞர்கள் தன்னெழுச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம், உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய விளையாட்டுக்காகவும் அவர்களுடைய பாரம்பரிய இதுக்காகவும் போராடினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே காலகட்டத்துல ஒரு தலித் அந்த மாட்டு மேல கைய வச்சுட முடியுமான்னு கேட்ட கேள்விகளும் அங்க ஒலித்தது. அந்த மாட்டை பிடிக்கக்கூடியவங்களே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான். ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்க்க கூட கூட்டத்தோட கூட்டமா வந்து நிக்க முடியாத ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அந்த ஊருக்கு வெளியில நிறுத்தப்பட்டிருந்தாங்க. ஒரு மாட்டு மேல கூட நீங்க வச்சிட முடியாது கைய. அப்படி மாடு பிடிக்கிறேன்னு யாராவது ஒரு தலித்து வந்துட்டாங்கன்னா அதுவே வந்து ஒரு சாதியை வந்து உள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக பார்க்கக்கூடிய சமூகம் கூட இருக்கு. இதுல இன்னும் நிறைய அரசியல்கள் கூட இருக்கு. அந்த நேரத்துல ஆட்சியில் இருந்தவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு 6 நாள் நினைச்சிருந்தா கண்ணீர் புகை குண்டோ இல்ல தடியடியோ 6வது நாள் நடத்தணும், 7வது நாள் நடத்தணும்னு இல்ல, முதல் 1 மணி நேரத்திலே நடத்திருக்க முடியும். இது இவ்வளவு தூரம் வளர விடாமல் செய்திருக்க முடியும். ஆனால் இதை 6 நாள் நடத்த விட்டது கூட இந்த தமிழகத்தினுடைய இளைஞர்களுடைய, தமிழர்களுடைய, பொதுமக்களுடைய, பெண்களுடைய பலவீனத்தை உணரக்கூடிய, இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு அப்படின்னு விட்டு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டாக கூட இது இருக்கலாம் என்று ஒரு பார்வை கூட அதன் மீது வைக்கப்பட்டிருக்குது. அப்படி அதற்காக குரல் கொடுத்தவர்கள் ஏன் இதற்காக குரல் கொடுக்கவில்லைன்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. இப்ப நீட்டுக்காக வந்து பல பேர் வந்து குரல் கொடுக்காம இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை பற்றி பல பேருக்கு விழிப்புணர்வு இல்லாததை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒரு 1000 வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போற பல சட்டங்கள் வந்து நமக்கு முன்னாடி முன்வைக்கப்பட்டிருக்கு. முழுக்க புதிய கல்விக் கொள்கை என்பது வந்து பார்ப்பனிய பனியா சமூகத்தினுடைய நிறுவுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மனுதர்ம கல்விதான், குலக்கல்விதான் அந்த சட்டம் அப்படிங்கிறது, அந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது.
அதை பத்தியே நம்ம பேசாம இருக்கோம். இப்படி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை பற்றி நம்ம பேசாம இருக்கோம். ஏன்னா அந்த சமூகம் எதை பெரிதாக இந்த ஊடகங்கள் காட்டுகிறதோ, இல்ல எதை பெரிதாக இந்த ஊடகங்கள் பேசுகிறதோ அதைத்தான் அவங்க பேசுறாங்க. அதுதான் நான் ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி பிரேக்கிங் நியூஸ். நீங்க தான் அந்த விஷயத்தை தொடங்குனீங்க. நீங்க கேள்வி இந்த நிகழ்வை தொடங்குறதுக்கு முன்னாடி கொரோனாவை ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா பார்த்துட்டு இருக்கும் போது சைலண்டா இங்க நிறைய விஷயங்கள் நடந்தது, யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி. ஏது இப்ப சுனாமி வந்தது அப்படின்னும் போது அதை பிரேக்கிங் நியூஸா பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கும் சுனாமியினால பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த அந்த முகாம்களில் இருப்பவர்களுடைய வானிலை பற்றி இன்னைக்கு யாருமே பேசுறது இல்லை. அது போல நான் ஒவ்வொரு கட்டத்திலயும் ஈழ பிரச்சனை பற்றி நம்ம எவ்வளவோ பேர் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்களினுடைய நிலைமை அங்க என்ன இருக்கு, அங்க என்னென்ன புதிய சட்டம் இருக்கு, அவர்களுக்கு என்ன கிடைக்குது, என்ன கிடைக்கல, என்ன நடக்கணும், என்ன நடக்கல நம்ம பாக்குறது இல்ல. உற்சாகமா ஒரு உணர்வு எழுச்சியோட, அது போலியான உணர்வு எழுச்சி இல்ல, உண்மையான உணர்வு எழுச்சியோட கூட பேசியிருப்பாங்க. ஆனா அது நீர்த்து போக செய்வது அப்படிங்கிறது பொது சமூக மனநிலையை நீர்த்து போக செய்யக்கூடிய இந்த பொது உணர்வு அப்படிங்கிறது இன்னும் ஒரு தன்னெழுச்சியான உணர்வாக உருவாக்கப்படுறது இல்ல. அது ஒரு போலியாக ஒரு மீடியாவினுடைய போக்கஸ் எது மேல இருக்கும், மக்களுடைய போக்கஸ் அது மேல இருக்குங்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மனநிலையோட இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதன் பின்னாடி இந்த இன்ஃப்ளூயன்ஷியல்னு சொல்றது வெறும் ஊடகம் மட்டும் இல்ல, சாதிய இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கலாம், இல்ல மதம் சம்பந்தமான இன்ஃப்ளூயன்ஷியலா. இதே ஜல்லிக்கட்டுக்கு போராடுறவங்க ஏன் குடியுரிமை தடுப்பு சட்டத்துக்காக போராடல? இஸ்லாமியர்களுக்காக மட்டும்தான், இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அதுல போராடினாங்க. ஷாஹின்பாக் போராட்டம் 88 நாட்கள் நடந்தது. கொரோனானால தான் அது நின்னது. டெல்லியில தொடங்கிய ஷாஹின்பாக் கிட்டத்தட்ட 280 இடங்கள்ல நடந்தது. தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நடந்தது. முஸ்லிம் பெண்கள் பர்தாஷினி முறையில் இருக்கக்கூடியவர்கள், வீட்டை விட்டு வெளியே வராத பெண்கள் எல்லாம் கூட வீதிக்கு வந்து அவர்கள் போராடினார்கள். குழந்தைகள் அமர்ந்திருந்தார்கள். 24 மணி நேரமும் அந்த முகாமை விட்டு நகராத இருந்த பெண்கள் எல்லாம் கூட இருந்தாங்க, பல்வேறு இடையூறுகளுக்கு இடையில கூட. ஏன் அதை ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களும் பெரும்பான்மையாக பேசக்கூடிய இந்து சமூகம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட அதுக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை? அப்படி ஒரு குடியுரிமை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவர்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகள் முகாமுக்கு அனுப்பப்படக்கூடிய பாதிப்பு இருந்தது. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய பிரச்சனையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இது நமக்கும் தான் இது பிரச்சனை. குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கலாம், அது நாளைக்கு நம்ம மேலேயும் பாயும். இன்னைக்கு நீ முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்துன்னு நீ பிரிச்சனா நாளைக்கு சத்திரியன், வைசியன், சூத்ரன்னு பிரிப்ப அப்படிங்கிற உணர்வு தனக்கு இல்லை. இது தமக்கான பிரச்சனையாக அவர்கள் பார்க்கவில்லை. இந்த சாதிய பிரச்சனை நமக்கான பிரச்சனையாக அவர்கள் பார்க்கவில்லை. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடியது நம்ம வீட்டு பெண்களுக்கான பிரச்சனைன்னு அவர்கள் பார்க்க தவறி விடுகிறார்கள். இந்த பொது மனநிலையை மாற்ற வேண்டியதும் கூட நம்மளுடைய பணிதான். அடுத்து நான் சவிதாவிடம் வருகிறேன். சவிதா, நீங்க இணைப்புல இருக்கீங்களாமா? சவிதா முனுசாமி தோழர். சவிதா, அம்மா ரஜினி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவிதா இல்லையா? சவிதாவை காணையில நீங்க இதுல வாங்க, ரஜினியை கூப்பிடுங்க அங்க பாக்கு. சவிதா இல்லையா? இல்ல ரஜினி மாதவி அவங்க இணையம் ஏதோ சிக்கல் இருக்கா போல இருக்கு. ரஜினி இருந்தாங்க, ரஜினி இருக்காங்க. சவிதாவுக்கு ஒரு போன் அடிங்க. நான் அடிக்கிறேன், நீங்க ரஜினியை கூப்பிடுங்க. சவிதாவுக்கு ஒரு போன் அடிங்க. சவிதா ரஜினி ரெண்டும் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு. இல்ல ரஜினி இருக்காங்களே, லைன்ல இருக்காங்க. ரஜினி கிட்ட பேசலாம். ரஜினி இப்ப கனெக்ட் ஆயிட்டாரு. ரஜினி லைன்ல இருக்கீங்களா? சீக்கிரம் கூப்பிடுங்க, எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது. கேக்குது தோழர், கேக்குது. சொல்லுங்க தோழர். இப்ப ஆணவ படுகொலைகள்லாம் ரொம்ப அதிகமாயிருக்கு. இது ஏற்கனவே இருந்துச்சு இதுக்கு முந்தியா, இல்ல இப்பதான் அதிகமாயிருக்கா? இல்ல இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கிறதுனால இது வெளியே தெரிஞ்சிருக்கா? ஒண்ணு இது இப்ப அதிகமாயிருக்குன்னா என்ன காரணம் சொல்லணும். இல்ல இது ஏற்கனவே இருந்துச்சு, சமூக வலைத்தளங்களினால் இது இப்ப ரொம்ப தெரிய வருகிறது
என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஜாதிய சமூகம் கட்டமைக்கப்பட்டதுல இருந்து ஆணவ படுகொலை ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டு தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜாதிய பெருமிதத்தை நிலைநிறுத்த ஒரு பெண்களோட ஒரு ரோல், மாரல் போலீசிங், பெண்களோட செக்ஷுவல் பாலியல் நடவடிக்கைகள் மேல எப்பொழுதும் ஆண்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அது வந்து அத்துமீறும் போது பல்வேறு வகையான வன்முறைகளை அண்ணனோ தம்பியோ, இதை செய்யறவங்க வந்து அண்ணனோ தம்பியோவா இருக்காங்க, சொந்தக்காரங்களா இருக்காங்க. அதனாலதான் அதுக்கு பேரு வந்து கௌரவ கொலை. வேற யாரும் செஞ்சா கொலை. அண்ணனோ தம்பியோ செய்யறதுனால கௌரவ அண்ணன் தம்பி தாய் மாமா எல்லாரும் இதுல அம்மா எல்லாருமே இன்வால்வ்ட் ஆயிருக்காங்க. அதனால இது வந்து அப்படி இருக்கும்போது இது ஆரம்பத்துல இருந்தே கொலை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இல்லாவிட்டா கூட அடிக்கிறது, வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு எப்பவுமே. எப்ப ஆணவ கொலைங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம், ஒரு ஒரு கடைசி கட்டம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு. ஆனா ரிப்போர்ட் ஆகுறது சமூக வலைத்தளங்கள்னால இப்பதான். ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆயிட்டு இருக்கு இது. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன், ஜாதிய ரீதியான ஒரு இறுக்கம் அதிகமாகுது சொசைட்டில. நமக்கு வெளிப்படையா வந்து நம்ம ஜாதிய பத்தி பேசுறோம், தலித் எழுச்சிலாம் வந்திருக்கு, தலித் மக்களுக்கு ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி வந்திருக்கு, அதனால தலித் விடுதலை வருது, அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இங்க எப்படி ஒரு கன்சாலிடேஷன் நடக்குதோ அதே போல ஜாதிய சமூகமும் இத பார்த்து அவங்க இவன் மட்டும் வர்றான், அப்ப நம்ம ஜாதி சங்கம் ஏற்படுத்துவோம். அப்பதான் இந்த கோகுல் ராஜ் இதுல வந்து அவன் ஒரு அட்ரஸே இல்லாத ஆளு, மணிகண்டன் ஒருத்தன். அவன் வந்து கொங்கு இளைஞர் அந்த பேரவை பத்தி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் ஒரு கொங்கு இளைஞர் பேரவைன்னு ஒண்ண திடீர்னு அவன் பேர் சொல்லி அதோட தலைவர் நான் கோகுல் ராஜா கொலை பண்ணுவேன், நான் ஐஜிக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறேன், நான் இன்றைக்குதான் சரண்டர் ஆவேன். அவன் தான் முடிவு பண்றான். அவன் என்றைக்கு சரண்டர் ஆவான், என்றைக்கு இது ஆவான், எல்லாத்தையும் அவனே மீடியால சொல்றான். அப்ப இதை யாருமே கேட்கல. ஒரு சின்ன ஒருத்தர் தெஃப்ட் கேஸ்ல இருந்தா அவனை தேடி அலையுது போலீஸ். இவன் ஒரு வீடியோல விடுறான், நான் வந்து கொங்கு இளைஞர் பேரவை கோகுல் ராஜன் நான் தான் கொலை பண்ணேன். அவன் இதுவரைக்கும் அட்ரஸ் தெரியல அவனுக்கு யாரு, அவன் எங்க இருந்தான். ஆனா இவர்களாக ஒரு முடிவு பண்ணி கொங்கு இனத்தை சேர்ந்த பெண்கள் யார சாதி விட்டு சாதி திருமணம் செய்தாலும் நம்ம வந்து இவங்களோட ஒரே ரோல் வந்து ஆணவ கொலைதான். அத நம்ம வேறவங்க கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் செய்யல. நம்ம வந்து இவங்களை போலீசிங் பண்றது, இவங்களை காவு காக்குறது, காவல் காக்குறது. இப்ப என்னன்னா, ஒரு 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 எஜுகேஷன் எல்லாருக்கும் ஓப்பனா ஆனதுனால பெண்கள் வெளியே போய் படிக்கிறது, வெளியே போறது, மத்த இதோட இன்டராக்ட் பண்றது ரொம்ப அதிகமானதுனால அந்த காதல் வயப்படுறது யார் வேணும்னாலும், அதுவும் ஒரு சமூகம், ஒரு இதெல்லாம் ஒரு குளோபலைசேஷனோட ஒரு நல்ல பண்புகள் என்று கூட சொல்லலாம். வீட்டை எல்லாருமே படிக்கணுங்கிறதுக்கான ஒரு கல்வியுமே ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஆயிட்டு. அப்ப எங்க வேணாலும் வெளியில போய் படிக்கலாம், நீ எங்க வேணாலும் நீ போலாம், எங்க வேணாலும் தங்கிக்கலாம் அப்படின்னு கல்விக்கான சந்தையும் திறந்து விடப்பட்டிருக்கு. அப்ப பெண்களுக்கான போக்குவரத்து மொபிலிட்டி அதிகமாகுது, அப்ப போகிறது அதிகமாகுது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்படி போகும் பொழுது நமக்கான ஒரு ஜாதிய கட்டமைப்பு, ஒரு இறுக்கமான கட்டமைப்பு விட்டு போகுது. அப்ப ஒரு தகுந்த பாடம் புகட்டணும். அப்ப முந்திய மாதிரி மைல்டா சாஃப்டா நம்ம செஞ்சா இவளுகெல்லாம் கேட்க மாட்டாளுங்க, கொலை பண்ணணும் அந்த அளவுக்கு போனாதான் பயப்படும். முந்திய மாதிரி அடைச்சு வைக்கலாம் முடியாது, வெளியில போயிருது, நியூஸ் வெளியே போயிருது, போலீஸ் ஆக்ஷன் இருக்கு. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸுக்கு போனாதான் இந்த பொம்பளை பிள்ளை இவளுகளை அந்த பொட்டச்சிகளை அடக்க முடியும்.
வெளியே போய் படிச்சுட்டு கண்டவ காதலிச்சுட்டு வர்றாளுங்க. வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு திறந்த சந்தை இருக்கு. அது எல்லாருக்கும் எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப ஜாதிய கட்டுமானத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால், ஒரு ஜாதிய பெருமிதத்தை, ஜாதிய தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால் பெண்கள் மீதான ஒரு கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். அது யார் தான் செய்யறாங்க? வேற யாரும் செய்யல. அண்ணன், தம்பி, மாமா, அம்மா எல்லாரும் சேர்ந்து அது செய்யும் போதுதான் நம்ம குடும்ப கௌரவம் பாதுகாக்கப்படும் போது ஜாதிய கௌரவம் பாதுகாக்கப்படுது. இது நம்ம எல்லாரும் இதுக்கு கொங்கு இளைஞர்களே நீங்க அணி திரள வேண்டும். தேவர் இளைஞர்களே நீங்க அணி திரள வேண்டும். அன்மியூட் பண்ணுங்க. அவங்களோட சிக்னல் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவிதா வந்துட்டாங்களா? ரஜினியோட இணையம் பிரச்சனையா இருக்கு. ரஜினியோட இணையமா இல்ல போனோ பிரச்சனையா இருக்கு? இன்டர்நெட் ப்ராப்ளம். சவிதா அவங்களும் இல்ல, அவங்களும் சபிதா இல்ல. ரஜினி திரும்ப ஜாயின் ஆனாங்க. ஆமா ஜாயின் ஆனாங்க. ஆனா திருப்பி அவங்களோட வாய்ஸ் சரியா கேக்குது இல்லையே. இல்ல டிஸ்கனெக்ட் ஆயிட்டது. திரும்ப டிஸ்கனெக்ட் ஆயிட்டு. பிரச்சனை அவங்களோட. மாதவி சவிதா இல்லையா? இல்ல, அவங்களுக்கும் டிஸ்கனெக்ட். ஓ ஓகே. Today the role is Sneka's role. Sneka, are you there? தோழர் யோகராஜன் இருக்காரு. இருக்கேம்மா. நான் ஸ்னேகாட்ட கேட்டுட்டு நான் தோழர் யோகராஜ்ட்டு போறேன். அப்புறம் முடிச்சிடலாம் நம்ம. ஸ்னேகா சொல்லுங்க. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு ஆணவ கொலை நடக்கின்ற போது ரஜினி யார்கிட்ட கேக்குறீங்க தோழர்? தோழர் யார்கிட்ட கேக்குறீங்க? ஸ்னேகாட்ட கேக்குறீங்க. என்னோட இது ஸ்னேகாட்ட. இப்ப நான் ஒரு பெட்டர் நெட் கனெக்ஷன்ல இருக்கேன். ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தோழர். ஓகே ஓகே பரவாயில்ல. ஸ்னேகா, ஆணவ கொலை நடக்கின்ற போது என்ன நடக்குதுன்னா, இந்த பொது சமூகம் இதை எப்படி பாக்குதுன்னா, இது ரெண்டு ஜாதிக்கு, எந்த பாதிக்கப்பட்ட ஜாதி எந்த ரெண்டு ஜாதியோ அந்த இரண்டு ஜாதிக்கான பிரச்சனையாக இதை மத்த எல்லாரும் பாத்துறாங்க இல்லையா? இப்போ ரெண்டு ஜாதி எடுத்துக்கிறோமே, ஒரு தலித்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிற இன்னொருத்தன், அவன் ஜாதி பிரச்சனையா, அந்த ரெண்டு ஜாதிக்குள்ள பிரச்சனையா, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கிக்கிற இந்த எல்லாருமே ஜாதி சமூகமா தானே இருக்கிறாங்க இந்தியா முழுக்கவுமே. அப்படியான ஒரு ஒதுக்கல் இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எப்போதும் ஜாதி பிரச்சனையாக மட்டுமே இருக்கிறது. ஆணவ கொலை இது ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றம் பெறவே இல்லை. இங்க எப்போதெல்லாம் ஆணவ கொலைகள் நடக்கிறதோ அதற்கு குரல் கொடுப்பதற்கு தொல் திருமாவளவனும் சிவகாமியும் கிருஷ்ணசாமியும் தான் வரவேண்டி இருக்கிறதே தவிர வேறு யாருடைய குரலும் முன்னணியாக வெளிப்பதில்லை. அப்போ இது ஒரு ஜாதி பிரச்சனையாவே குறுக்கிக்கிட்டே இருக்கிறான். அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இந்த பொது சமூகம் நினைக்கிறது. இதை உடைக்கிறது எப்படி? ஏன்னா இது ஜாதி பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை, இது ஒரு சமூகத்தினுடைய ஊனம். திருப்பி நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். இதை எப்படி இதை அணுகுவது? சரிங்கம்மா. அதாவது ஸ்னேகா கேக்குதாம்மா? கேக்குது. அதாவது இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு சாதியின் அடிப்படையில் நடைபெறுவது அப்படிங்கறதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆணவ படுகொலை பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பாக்கலாம், ரெண்டு விதமா நடக்குது. ஒண்ணு சாதியின் அடிப்படையில, இன்னொன்னு வர்க்கத்தின் அடிப்படையில. ஒரே சாதியை சேர்ந்தவங்க கூட வெவ்வேறு வர்க்கத்தினரா இருக்காங்க. ஒருத்தவங்க ஹை கிளாஸ் சொசைட்டியா இருக்காங்க, பொருளாதார ரீதியா ஒருத்தர் குறைவா இருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல கூட இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஆனா கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வர்க்க முறையில இருக்கக்கூடிய வேறுபாடினால் நடைபெறுவதை விட
சாதிய வேறுபாடினால் நடைபெறக்கூடிய ஆணவ படுகொலை தான் அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து கடப்பால ஒரு கல்லூரிக்கு நான் பேச போயிருந்தேன். அப்ப அங்க வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றாரு. அவருடைய நண்பர் வந்து ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. எப்படி அங்க ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையனும் மேல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் வந்து கல்யாணம் பண்றாங்க. அந்த கல்யாணத்தை தடுத்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டு, இந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் யாருமே அந்த பையனை கொல்லல. நாங்க வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், உங்க பையனை நீங்க கொன்னுடணும், இல்லன்னா உங்க குடும்பத்தை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பணம் பத்தலன்னா எத்தனை கோடி வேணாலும் கொடுக்குறோம். அந்த குடும்பம் கடைசியில என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு லைஃப் டைம் நமக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி தானாகவே தன்னுடைய மகனை கொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து எனக்கு கிடைச்சது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னா அதை வாங்கிக்கிட்ட வந்து பெற்றோரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அந்த இடத்துல. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, பணத்தை வைத்து அதை சாதித்து விட முடியும் என்று அந்த வர்க்கத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடிய செயலை வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. மிக கொடூரமாக. நீங்க அந்த 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு கொன்னுடுங்க, இல்ல மொத்த குடும்பத்தையுமே நாங்க கொன்னுடுவோம்னு சொல்லி அவர்கள் கையிலேயே கொல்ல வைத்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சாதி ஆணவ படுகொலைகளோடு சேர்த்து இதுல குறிப்பா இந்த இளவரசன் திவ்யா விஷயத்தை பாத்தீங்கன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியை வந்து முழுக்க சூறையாடப்பட்டதா நம்ம பார்த்தோம். வெறுமனே போய் அந்த அடிச்சு உடைச்சு நெருப்பு வைக்கிறது மட்டும் இல்ல. ஏன்னா அவங்க கண்ணை உறுத்துறது, இந்த சமூகத்தை சார்ந்து அவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறியதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. குறிவைத்து அவர்கள் பணம் போட்டு வாங்கின டிவி, டிவிஎஸ் 50, அதுக்கப்புறம் அங்க இருந்தக்கூடிய இரும்பு பீரோக்கள், அதை உடைத்து அதுல இருந்த பணங்கள் சூறையாடப்பட்டிருக்கு, நகைகள் சூறையாடப்பட்டிருக்கு, மொத்தமா கொளுத்தப்பட்டிருக்கு. அதை திரும்பி அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கணும்னா இன்னொரு 20 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்படி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பகுதிகளை சூறையாடுவது எல்லாமே கூட இந்த மாதிரியான அடிப்படையில நடக்குது. அப்ப இந்த இடத்துல 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒண்ணு, வர்க்க ரீதியாக ஒரு வேறுபாடை கொண்டு ஆணவ படுகொலைகள் நடக்கிறது. இன்னொன்னு, சாதி ரீதியாக வேறுபாடு பார்த்து இந்த படுகொலைகள் நடக்கிறது அப்படின்னு 2 விஷயத்த பார்க்கணும். நம்ம மீண்டும் மீண்டும் அதே கேள்விக்குதான் வரோம். இந்த பொது சமூகம் ஏன் இதை வந்து ஒரு சாதி பிரச்சனையா பாக்குது, பொது பிரச்சனையா பாக்கலன்னா, இந்த மொத்த பொது சமூகமே சாதியாதான் பிரிஞ்சிருக்கு. இந்த சமூகத்தை நம்ம அடையாளப்படுத்தி நம்ம பாக்குறதே சாதியா தான் பார்க்க முடியும். இந்தியாவுல பிறக்கிற எல்லாரும் சாதியோட தான் பிறக்கிறாங்கன்னு இந்த சமூகமே சொல்லுது. நீங்க மதம் மாத்திக்கலாம், சாதி மாத்திக்க முடியாது. நான் வந்து இந்துல இருந்து கிறிஸ்டியனா மாறலாம், கிறிஸ்டியன்ல இருந்து முஸ்லிமா மாறலாம், நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் மதம் மாறலாம். ஆனா ஒரு முறை நீங்க இந்த சாதியில பிறந்துட்டீங்கன்னா, நீங்க சாதியில இருந்து இன்னொரு சாதிக்கு கன்வெர்ட் ஆக முடியாது. ஏன்னா சாதி பிறப்பிலே வருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பிரம்மனுடைய தலையில தோல்ல தொடையில கால்ல பிறந்தவங்க, இல்ல அவர்ணமாக பிறந்தவங்க, இப்படி மிக்ஸ்டா நீங்க வந்து பஞ்சமர்கள், சண்டாளர்கள்னு பிரிக்கின்ற இந்த முறை இருக்கு இல்லையா, இதுதான் ஒட்டுமொத்த பொது சமூகமாகவே இருக்கு. அப்ப பொது சமூகத்துல சாதிய பிரச்சனைகள் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறதோ, இந்த சாதிய பிரச்சனைகளுக்கு எது தீர்வோ, முதல் கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுதே என்ன சொன்னேன், இது ஒரு பார்ப்பனிய சமூகமாக இருக்கிறது, இது ஒரு மனு தர்ம சமூகமாக இருக்கிறது, இது வர்ண முறையை பாதுகாக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த இழிநிலைக்கு நீங்க சொன்னது போல இந்த சமூக ஊனத்தை சரிப்படுத்துவதற்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சரியான எதிர்ப்பை தெரிவிக்க வேணும், இது வந்து எப்படி வந்து இந்த இந்து மதம் இதை கட்டி காக்கிறது என்று நம்ம அடையாளப்படுத்த வேண்டுமோ, எப்படி பார்ப்பனியம் இதை கட்டுப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்ப்பனிய இந்து மதம்ன்றதே பார்ப்பனிய மதம் தான் அடையாளப்படுத்துறோம். அப்படி பார்ப்பனிய மதம் இதை வந்து கட்டுப்படுத்துது, இல்ல மனு தர்மம் இதை கட்டுப்படுத்துது நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதை நம்ம எதிர்க்கும் பொழுது சாதி அப்படிங்கிற இந்த கட்டுமானத்தை தகர்த்தெறிவதற்கு, உடை தெரிவதற்கு, ஏன்னா அது வந்து இப்படி மேலிருந்து கீழாக கட்டமைக்கப்பட்டது சாதி. கீழிருந்து மேலா இல்ல. கீழே இருக்கிறவன் யாரா, நான் கீழே இருக்கேன், எனக்கு மேல அவன் இருக்கான், அவனுக்கு மேல அவன் இருக்கான்னு சொல்லல. மேல இருக்க ஒருத்தன் வந்தா மேல இருந்து எனக்கு கீழே இவன் இருக்கான், எனக்கு கீழே இவன் இருக்கான்னு சொல்லுது. அப்ப இது மேலிருந்து கீழாக கட்டமைக்கப்பட்டது. அப்ப இது மேலிருந்து தகர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அப்ப மேலிருந்து தகர்க்கக்கூடிய அந்த செயல்தான் இது எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்க முடியும். அப்ப பார்ப்பனிய எதிர்ப்பு இல்ல, இந்த வந்து ஒட்டுமொத்த இந்துத்துவத்தினுடைய சர்வாதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று கொள்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை எதிர்ப்பது என்பதுதான் இதற்கான ஒட்டுமொத்த தீர்வாக இருக்க முடியும். அப்படியான ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர்வதுதான் இந்த பொது சமூகத்தை மாற்றுவதற்கும் வழியாக இருக்க முடியும். தேங்க்யூ ஸ்னேகா. ரஜினி, ஆர் யூ தேர் இன் தி லைன்? ரஜினி, ரஜினி தலைவா இருக்காங்க. ரஜினி இருக்கீங்களா? இருக்காங்க. சரி, நான் இப்போ யோகா மாஸ்டர் இருக்கிறாங்களா? இருக்காரு.
இப்போது ஒரு மிக முக்கியமான இந்த ஆணவ படுகொலை ரஜினி இருக்காங்க, ரஜினி இருக்கு, ரஜினி இருக்காங்க சொல்லணும்ல. ரஜினி ஒரு கேள்வி. ரஜினி, இந்த ஆணவ படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு பொதுவாக பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ தன்னுடைய லைஃப் பார்ட்னரை இழந்தது மட்டுமல்ல, அவளுடைய வாழ்க்கையே ஒரு ஷேட்டர் ஆகுது இல்லையா? இந்த நம்மளுடைய சட்டம் அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பை கொடுக்கிறது? எக்கனாமிக்கலி, அவளுடைய உடல் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது நம்மளுடைய சட்டம். இல்ல அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல இல்ல, இளவரசர் கொல்லப்பட்டான், சங்கர் கொல்லப்பட்டார். பாருங்க, அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை அவள் தனியாக தொழில் செய்வதற்கான ஒரு வசதியோ அப்படியான ஏதாவது ஒன்று நம்மளுடைய சட்டத்தில் இருக்கிறதா? பாதிக்கப்பட்ட ஆணவ கொலை சங்கர் விஷயத்திலையும், இன்னொருத்தர் யார் பேர் சொன்னீங்க, அவங்க விஷயத்திலையும், இளவரசன் இளவரசன் திவ்யா மேட்டர்ல இளவரசன் அந்த பேட்டர்னை நம்ம பார்க்கணும். அந்த கேக்குதா நான் பேசுறேன்? கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? இப்ப இளவரசன் மேட்டர்ல, இளவரசன் பிரச்சனையில இளவரசன் அவரா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ரயில்வே தண்டவாளத்துல விழுந்து. அது கொலையா? நம்ம கொலையா? இளவரசன் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், திவ்யாவோட சேர்ந்து வாழணும்னு தான் நினைச்சாரு, அவர் தற்கொலை பண்ணிருக்க மாட்டாரு அப்படி நம்ம சைடு வாதம். ஆனா இளவரசன் இவங்க தள்ளி விட்டுதான் இறந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இளவரசன் ரயில்வே தண்டவாளத்துலதான் கண்டெடுக்கப்படுறாரு. வெளிப்படையான கொலை கிடையாது. வேற இந்த சங்கர் அவரை ரோட்ல 2 பேரும் போகும்போது 2 பேரையும் தான் வெட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவரை அந்த கூலிப்படை வெட்டிடுறாங்க, அவரு இறந்துடுறாரு. இவங்களையும் தலையில வெட்டுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு பப்ளிக் பிளேஸா இருக்கிறதுனால இவங்க சாகாம தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா ஆணவ கொலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை பெண்களை கொலை செய்யறாங்க. அதுதான் அந்த ஆனர் கில்லிங் அப்படிங்கிறது. அதோட ஒரு கௌரவத்துக்காக நம்முடைய பெண்ணை, தாழ்த்தப்பட்டவனை திருமணம் செய்த ஒருத்தி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடாது, ஜாதிய பெருமிதத்துக்கு எதிரா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கொலை செய்வதுதான் ஆனர் கில்லிங். இன்னொருத்தரை போய் கொலை செய்யறது ஆனர் கில்லிங் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, 2 பேரையும் சேர்த்து போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கோகுல் ராஜ்ல தான் அவங்க இவனை மட்டும் கடத்திட்டு போய் பண்ணாங்க. ஆனா திலீப் குமார் விமலா அந்த மேட்டர்ல என்ன செஞ்சாங்கன்னா, விமலாவை 2 நாள் ஸ்டேஷன்லயே வச்சிருந்து அந்த லோக்கல் எம்எல்ஏ, டிஎஸ்பி எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி திலீப் குமார் கட்டிய தாலிய அறுத்து விமலாவை எரிக்கிறாங்க அடுத்த நாள். இது உசிலம்பட்டியில. அப்ப ஆனர் கில்லிங்கிறது பெண்களை படுகொலை செய்வது. அதுதான் உங்க குடும்பத்தோட ஜாதியோட ஆனரை காப்பாத்துது அப்படின்னு அவங்க அதுதான் நம்ம சங்கர் அவங்க அதுல அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருமா சேர்ந்து குரல் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கப்பட்டது. ஆனா மற்றதுல அவங்களுக்கு இதுக்கான ஒரு குரல் கொடுக்கும் போது எல்லா ஒட்டுமொத்த சிவில் சமூகமும் சேர்ந்து குரல் கொடுக்கும் போது அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அதெல்லாம் சாத்தியம். ஆனா கல்ச்சுரலி இது ஒரு வேலை, இது ஒரு பெரிய கல்ச்சுரல் போலீசிங், ஒரு கல்ச்சுரல் ரோல். ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்ச்சுரலா ரோல் இருக்கு, ஆணுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு அதை சார்ந்த ஒரு ரோல் இருக்கு. அத இதுவரைக்கும் அட்ரஸ் பண்ற மாதிரி அது வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் இம்மிடியட் ரீஹாபிலிட்டேஷன் கண்டிப்பா நம்ம கேட்டா கொடுக்கலாம் செய்வாங்க. ஆனா அது மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடையாது. அந்த பெண்ணை ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் இப்ப சங்கர் விஷயத்துல அவளை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க, எல்லாம் தான் செஞ்சாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அரசே அந்த செலவை ஏற்கும் அப்படின்னு அரசு வெளியிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவளுக்கு ரயில்வேல ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. ஸ்டில் இன் ரயில்வே ஜாப். அவங்க நல்லா இருக்காங்க, வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த குரலும் ஒழிக்கும் போது பெண்களுக்கு வந்து இமிடியட்லி ஆஃப்டர் அது கிடைக்குது. ஆனா நான் என்ன பாக்குறேன் இது, ஆனா இந்த சட்டம்ங்கிறது அல்லது இந்த ஸ்டேட் ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஆணவ கொலை போட்டு தள்ளுனா நல்லது, எதுக்கு இன்னும் சும்மா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அரசும் நாங்க பாட்டுக்கு இருந்துக்கிறோம், நீங்க பண்றத பண்ணுங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கோ. இப்ப நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தை விமர்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டுள்ள ஒரு தூக்கில் போடுகின்ற அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட நீதிபதி தூக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. உயர் நீதிமன்றம் அவ்வளவு பேரை விடுதலை பண்ணுது. அப்ப சட்ட ரீதியாக அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, கிராமத்துல அவங்க அம்மாவெல்லாம் பொன்னாடை போர்த்தி மாலை போட்டு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரோட அம்மாவை அவங்க இப்ப அந்த தூக்கு தண்டனையில இருந்து விடுதலை வாங்கின அம்மாவை. அப்ப நாங்க இந்த ஜாதிய ரீதியா மொத்த படுகொலைகள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, கம்யூனிட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஜாதிய ரீதியா நிதி அது எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குகளை சந்திக்க. இப்ப நீ அவளை போட்டு தள்ளிட்டு வா, நீ அவளை போட்டு தள்ளிட்டு வா, அதுக்குன்னு ஒரு ஃபண்டே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த நிதியை கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நிதியை வந்து மெயினா எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா, வழக்குகளை சந்திக்க. அப்ப இதுல இருந்து நீங்க பாத்துக்க வேண்டியது, அந்த வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் விடுதலை ஆகுதுன்னா அந்த நிதி, அதுக்கான நிதி வந்து இந்த குடும்பம் மட்டுமே செலவு பண்ணியிருக்காது. கூலிப்படையை என்கேஜ் பண்றது. ஏன்னா அவங்க அந்த பொண்ணு பேர் என்னது, அந்த சங்கர் அவன் பேரு என்னது, அவ பேரு கௌசல்யா. கௌசல்யா வந்து ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்டினரி விவசாய கூலி. அவங்க மாமா பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபகரமா இருக்காரு, அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபகரமா இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய கூலிப்படையை ஏவி பட்ட பகலில் ஒரு கொலை செய்யணும்னா அந்த கூலிப்படைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கைமாறி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நிதி, அதுக்கப்புறம் இவங்களை பாதுகாக்கிறது, இவங்க வழக்கு தொடர்பான அலைச்சல் செலவு எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறா? கௌசல்யா குடும்பம் மட்டும் அதை பார்க்கல. கௌசல்யா குடும்பத்தை சேர்ந்த ஜாதி இதுக்காக நிதி ஒதுக்கி கொடுக்குது. கௌசல்யா சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் இதுக்கு ஃபண்ட் பண்றாங்க. அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கு வருது. உயர் நீதிமன்றம் என்ன கிரவுண்ட்ல விடுதலை பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருக்காரு. எவ்வளவு எடுத்திருக்காரு? எவ்வளவோ ஒரு 25,000 எடுத்திருக்காரு. ஆனா 25,000 எடுத்தத மாவட்ட நீதிமன்றத்துல ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. கொலைக்கு முன்னாடி அவங்க அப்பா ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறாரு. ஆனா இந்த ஏடிஎம் பணத்தை இந்த கொலைக்கு கூலிப்படைக்காகத்தான் கொடுத்தார் என்பதற்காக ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனால் இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்து இவர்களை நான் விடுதலை செய்கிறேன். அப்படி தீர்ப்புல முக்கியமான பாகம் அது. அப்ப இதுல பணம், அப்ப இவர் எடுத்து கொடுத்தாருக்கும் ஆதாரம் இல்ல, வேற எதுக்கும் விடுதலை ஆனதுக்கும் பணம் கொடுக்கப்பட்டதுக்கும் ஆதாரம். அப்ப இதுல ஒரு பெரிய அளவுல பணம் விளையாடுது. அந்த பணம் வந்து சம்பந்தப்பட்ட குடும்பம் மட்டும் அந்த பைனான்ஸ் பண்றது கிடையாது. அவங்க ஒரு ஆர்டினரி குடும்பம், பெரிய பணக்கார குடும்பம் எல்லாம் கிடையாது. அப்ப இதுல வந்து அரசியல், அந்த சமூகத்தை சேர்ந்த லோக்கல் அரசியல்வாதிகள், லோக்கல் பஞ்சாயத்து பிரசிடென்ட், லோக்கல் எம்பி, எனக்கு தெரிஞ்சு திலீப் குமார் விமலால எல்லாருமே 2 நாள் வச்சிருந்து அந்த பொண்ணு கழுத்துல எம்எல்ஏவை தான் நாங்க அக்யூஸ்டா, எம்எல்ஏவா அக்யூஸ்டா சேருங்க அப்படி நாங்கெல்லாம் போராட்டம் பண்றோம், எம்எல்ஏ இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு. அப்ப வந்து எம்எல்ஏ போலீஸ் என்ன காட்டுறாங்கன்னா, எம்எல்ஏ வந்து அன்றைக்கு சட்டமன்றத்துல கையெழுத்து போட்டிருக்காரு, அவர் இருந்தாரு, அவர் தான் தாலியை கலத்தினாரு அப்படின்னு லோக்கல்ல உள்ள எல்லாரும் எங்களுக்கு சொல்றாங்க. எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறத நாங்க பார்த்தோம். அவர் கையால தாலியை கலத்தினா இது பண்ணினாரு, அறுத்தாரு. எம்எல்ஏ தான் அறுத்தாரு தாலிய.
என்னடி நீ ஜாதி விட்டு ஜாதிக்கே இது பண்ணிட்ட, அப்பனாதான் அவருக்கு அடுத்த தடவை ஓட்டு விழும். அவரு வந்து இதுல அந்த ஆணவ படுகொலைக்கு போய் தாலியா இருக்க போலேன்னா அவருக்கு உசிலம்பட்டி எம்எல்ஏவா அடுத்த தடவை ஆக முடியாது. அதனால அவரைதான் அது ஜாதிய பெருமிதத்தை காக்குறதுக்குதான் அவரை சேர்த்திருக்காங்க, எம்எல்ஏவா எலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரோல் அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவரு தான் தாலியா. நாங்க சொல்றோம் போலீஸ்ட எம்எல்ஏவா இதுல அக்யூஸ்டா சேருங்க அப்படின்னு சொன்னா, போலீஸ் வந்து அவரு வந்து அன்றைக்கு சட்டமன்றத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. காலையில 11 மணிக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் அன்று இரவு 7 மணிக்கு அந்த பெண் 10 மணிக்கு எரித்து கொல்லப்படுகிறாள். அப்ப நான் போலீஸ்ட கேட்டேன், ஒரு 6 மணி நேரத்துல இப்ப எல்லாம் கார்ல வந்துடலாம், அடுத்த நாள் ட்ரெயினை பிடிச்சி வரணுங்கிற கல்ச்சர் எல்லாம் போயிருச்சு. அதனால நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல. அவரு அன்றைக்கு சட்டமன்றத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. இது எல்லாமே வெல் பிளான்டு. அதனால வந்துதான் நான் நீங்க என்ன கேட்டீங்க இதுல வந்து என்ன, அதனால இதுல வந்து ஒரு அந்த குடும்பம் மட்டும் இன்வால்வ் ஆகல, செய்யறது அந்த குடும்பம். அதனாலதான் அது கௌரவ குறை. ஆனா இதுல வந்து என்டையர் சொசைட்டி. இன்னொரு நீங்க ரஜினி, நீங்க சொன்ன ஒரு கருத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் மாறுபடுகிறேன். நீங்க சொன்னீங்க ஒரு பெண் கொலை செய்யப்படுவதுதான் ஆணவ படுகொலை என்று. இல்லை, ஜாதியை காரணம் காட்டி ஜாதி காரணமாக யார் கொலை செய்யப்பட்டாலும் அது ஆணவ படுகொலைதான். இங்கே சங்கரும் இளவரசனும் கொல்லப்பட்டது அந்த தன்னுடைய ஜாதி, சொந்த ஜாதி பெண்ணுக்கு ஒரு பயம் உருவாக வேண்டும் என்பதற்காக, இந்த பொது சமூக புத்தியிலே ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்காக நடந்த ஜாதி படுகொலைகள். இவைகளும் ஆணவ படுகொலைகள் தான் என்ற என்னுடைய கருத்தை வைக்கிறேன். நாம் இப்போது இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இறுதி பகுதியிலே மிக முக்கியமான ஒரு சிந்தனை புள்ளியை நாம் தொட வேண்டி இருக்கிறது. தமிழ் சமூகம், தமிழ்நாட்டிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இலங்கையிலேயும் தமிழ் சமூகம் இருக்கிறது. இலங்கையிலும் தமிழ் சமூகம் ஜாதியை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் இன்றைக்கு வரைக்கும் அகமண முறை, சொந்த ஜாதியிலே திருமணம் செய்து கொள்கின்ற உறவை தான் இன்றைக்கும் பாரம்பரியம் காரணமாக பேணி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் வெளிநாடுகளிலே போய் வாழ்ந்தாலும் கூட. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இப்ப சோர்ஸ் வைத்துக் கொண்டு பார்த்தோமே என்றால், இலங்கையிலே இந்த அளவுக்கு ஆணவ படுகொலைகள் நடக்கவில்லை. தமிழ்நாட்டிலே தொடர் 2 பேரும் ஜாதி சமூகம். அங்க இருக்க தமிழனும் ஜாதி சமூகம் தான். இங்க தமிழ்நாட்டுல இருக்க நாமும் ஜாதி சமூகமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஆணவ படுகொலை என்கிற அந்த சமூக ஊனத்திற்குள் போகவில்லை. ஆனால் நம்முடைய தமிழ் சமூகம் அதிலே சீரழிந்து கிடக்கிறது. இதற்கான காரணங்கள் வெறும் அன்றைக்கு ஈழத்திலே நடந்த, இலங்கையிலே நடந்த அந்த போர் மட்டுமே காரணம் என்று சொல்லி நாம் நகர்ந்து விட முடியுமா? இதற்கான வேறு புற காரணிகள் இருக்கின்றதா? அவற்றை கூர்மையாக நாம் அணுக வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார் யோகா மாஸ்டர் அவர்கள். அவர் தன்னுடைய கருத்துக்களை வைப்பது இந்த இடத்திலே எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அவருடைய கருத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஆணவ கொலை என்ற விஷயம் உண்மையில நேற்று வரை இலங்கையிலே அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்ற எண்ணத்தோடு நான் இருந்திருக்கிறேன். ஆனால் நேற்று ரஞ்சினி என்ன அணுகினதன் பின்பு நான் சில நண்பர்களுடன் உரையாடினேன். அப்ப அதிலே ஒரு 80 வயது நண்பர் ஒருத்தரும் இருக்கிறார் என்னோட. அவரோடைய நான் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அவர் கூறினார், தன்னுடைய 17-18 வயதுல இத்தகைய கொலைகள் நடந்திருக்கின்ற. அதுவும் அந்த வடமராட்சி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய எங்களுடைய பகுதியை சேர்ந்த இடங்கள்ல நிகழ்ந்திருக்கு.
அப்ப ஒன்று மட்டுமல்ல, அதிலேயும் குறிப்பாக கரவட்டி என்ற ஒரு கிராமம், அது அந்த ஆதிக்க சமூகத்தின் ஆதிக்கம் மிகுந்த ஒரு கிராமம். கரவட்டி திருநாளி என்று ரெண்டும் பக்கத்து கிராமம். இங்கு நியாயமான அளவுக்கு நடந்திருக்குது. அதாவது டேனியல் தண்ணீர் கதையின் பிற்புலம் இதுதான், இந்த இடம்தான், இந்த கரவட்டி தான். அது ஒரு பெரிய ஆதிக்க சமூகத்தின் ஆதிக்கம், இன்றைக்கும் அதில் ஆதிக்கம் இருக்கு. அந்த ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடத்தில்தான் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் நடந்திருக்குது. அது இந்த தொகுப்பை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது, எங்கே இப்ப நடந்தது என்ற அந்த அளவுக்கு நினைவோடைய வரும் இல்லை. சுமார் 40-45 வருஷத்துக்கு முன்பு வரை அந்த கொலைகள் நியாயமான அளவுக்கு நடந்திருக்குது. அடுத்த நீங்கள் கூறுற மாதிரி எங்கட ஊர்ல நடந்த அதுல கூடுதல் ஒரு ஆண் தான் எரிக்கப்பட்டார். அவர்தான் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அப்ப திருமணமாகி அவர் நல்ல அழகான மனைவியைத்தான் திருமணம் செய்தவர். அப்ப அந்த அழகான பொம்பளையை கூட்டி கொண்டு வீட்டுக்கு போயிருக்கிறார். தனது தாயிட்ட கூட்டி கொண்டு பேரனுடைய மனைவிய பாரம்மான்னு சொல்லி தாயை ரசிக்க வச்சிருக்கிறார். பின்பு அவரை ஒரு தேர் திருவிழாவுக்கு திருவிழா காலத்திலே அவரை கூப்பிட்டு இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார் கூப்பிட்டு இவர் நினைச்சிருக்கிறார் தனது பெற்றார் தன்னை ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு வரவாத்தான் தன்னை கூப்பிடுறார்கள் நினைச்சு இவரும் போயிருக்கிறார். ஆனால் அங்க போன இடத்துல அவரை திட்டமிட்டு அவருடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்தே அந்த கொலையை நடத்தி போட்டு அவரை அந்த வழக்கிலிருந்து தப்புகிற நோக்கமாகவும் இது ஆரண்டு தெரியாத முறையிலும் அவரை முகத்தை எரிச்சிருக்கு, அடையாளம் காணாதபடி முகத்தை எரிச்சிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய காதலி அவரை கண்டுபிடிச்சிட்டார். அந்த காதலிக்கு இப்ப ஒரு மகனும் இருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட 38 வயதுக்கு மேல, மகனுக்கு 40-45 வயது வரும் நினைக்கிறேன். அவர் ஒரு ஊமை. ஆனால் அவ அதுல இருந்து மாற்று திருமணமே செய்யவில்லை. அந்த காதலுக்கான ஒரு அர்ப்பணிப்பாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். இப்படி வெவ்வேறு இடங்கள்ல பல ஆணவ கொலைகள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இந்த கொலைகளை நாங்கள், அதாவது சாதிய ரீதியான கொலைகளை நாங்கள் ரெண்டாகவும் பார்க்கலாம். ஒன்று சாதிய கொலை, மற்றது ஆணவ கொலை. ஆனா சாதிய கொலைகள் நியாயமான அளவுக்கு நிகழ்ந்திருக்கு. அது 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 இந்த விஷயத்தை சொல்ல போனால் அது தனியொரு சப்ஜெக்டா வரும். ஆனால் சாதிய கொலைகள் இப்ப உதாரணத்துக்கு அது இப்ப அண்மையில கூட ஒரு 35 வருஷத்துக்கு உட்பட்ட காலத்துல கூட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு ஆதிக்க சாதிகின்ற கோயில் குளம் ஒன்றுல குளிச்சதற்காக அவர் பணியேற சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்தடுத்த நாள் பணியேற போயிருக்கிறார். இப்ப பனையிலே நிற்கத்தக்கதாக, அவர் பனையிலே ஏறி நிற்கத்தக்கதாக கீழே பனியை தவிச்சு அவரை விழித்து கொலை செய்திருக்கிறார்கள். அப்படியும் கொலைகள் நடந்திருக்கும். அதுபோல அந்த சாதிய கொலைகளை நாங்கள் அதிகமாக சொல்லி கொண்டு போகலாம். சாதிய கொலைகள் நியாயமான அளவுக்கு நடந்திருக்கு. ஆனா இன்னும் ஒன்று என்னென்றால், இன்றைக்கு இப்ப ஒரு 40 வருஷத்துக்கு உட்பட்ட அளவுல திருமணங்கள் நடக்குது, கலப்பு திருமணங்கள். ஆனா பிரிச்சு வைக்கிற சம்பவம் இப்பவும் நடந்து கொண்டிருக்கு. தங்களோட பிள்ளைய பிரிச்சு கொண்டு போற சம்பவங்கள் ஒரு பகுதி. மற்ற பகுதி சேர்ந்து வாழ விட்டாலும் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவையை எடுத்துக்கொள்ள மாட்டான். அவையை அப்படியே ஒதுக்கி விட்டுடுவார்கள். அந்த ஆதிக்க சமூகம் தங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த சம்பவங்கள் இப்பவும் நியாயமான அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல ஓரளவுக்கு ஒரு மாற்று நிலைமை இருக்கு. அப்படி நடந்துட்டால் சரி, அதை ஏற்றுக்கொள்ற ஒரு பக்குவமும் இருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு படிச்ச மட்டத்துல 2 பேரும் படிச்ச மட்டம் என்றால் அவையே ஏற்றுக்கொள்வார்கள். அந்த விதத்துல இருக்குது. அடுத்தது இந்த நான் கூறுற அந்த துன்னாலை சமூகத்துல தர்மாவுல சிங்கம் என்று ஒரு இடசாரி,
அவர் ஒரு வழக்கறிஞர், இடதுசாரி, முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்ட ஒருவர். அவர் ஒரு கட்டத்துல அவர் திடீரென்று இறந்து விட்டார். அப்ப அதை அந்த சமூகம் அங்கு பேசப்பட்டது என்றால் அவர் நஞ்சூட்டி தான் கொல்லப்பட்டார், அவருடைய உறவினர்களால் நஞ்சூட்டி கொல்லப்பட்டார் என்று. அப்படி அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களையும் நியாயமான அளவுக்கு திருமணம் என்று இல்லாமல் இந்த விதமான கொலைகளும் நடந்திருக்கின்றதை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், பதிவு செய்யலாம். அடுத்த நான் இன்னும் ஒன்று பார்க்கிறேன் என்றால், இந்த மற்ற பக்கத்தால பார்க்கும்போது அனைத்து கொலைகளும் ஆணவ கொலைகளாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப திருமணம் செய்யறதால மட்டுமன்றி இல்லாமல் மற்ற ஏனைய சாதிய கொலைகள் கூட தங்களுடைய ஆணவ அல்லது தங்களுடைய அதிகாரத்துவ அல்லது கௌரவ ரீதியான வகையில அடையாளப்படுத்தி அதையும் அனைத்து கொலைகளும் சாதிய ரீதியான கொலைகளும் கூட ஒரு வகையில ஆணவ கொலைகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. இதை விட ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லலாம். நான் இந்தியாவில இந்த சிசு கொலையிலேயே இந்த ஆணவ கொலை ஆரம்பிக்கும்ன்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு ஏற்படுகிறது. அது உங்களுடைய அபிப்பிராயத்தை பொறுத்தது. தொடர்ந்து. ரொம்ப நன்றி யோகா மாஸ்டர். அதாவது எங்களுக்கு இப்போ நீங்க சொன்னதன் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தியாக நான் இதை பார்க்கிறேன். அதாவது ஒரு 40 வருடங்கள்ல இது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இல்லையா? இல்லையா? ஏன்னா நீங்களே உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போது அதைத்தான் முன்வைத்தீர்கள். நான் நடக்கவில்லை என்று நினைத்தேன், ஆனால் 80 வயதானவரோடு உரையாடிய போது அது நடந்திருப்பது எனக்கு தெரிய வந்தது என்று சொல்லியிருக்கீங்க. இதை நாம் ஒரு முன் உதாரணமாக ஒரு கள ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்கிற செய்தியை நான் வைக்கிறேன். இறுதியாக நாம் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நான் 1-2 கருத்துக்களை சொல்லி முடிப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மணி 9:30 நெருங்கி கொண்டிருக்கிறது. ரஞ்சி, ஏதாவது கேள்விகள் இருக்கா முகநூல்ல? நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப யோகராஜா சொன்னார்ல, கேக்குதா? யோகராஜா சொன்னார்ல, எல்லா இதையுமே நம்ம ஆணவ கொலையாதான் எடுக்கணும், ஜாதிய கொலைகளையும் ஆணவ கொலையாதான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அந்த இதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் ஒரு குளத்துல இறங்கி குளிக்கிறதுக்காக ஒருத்தரை கொலை பண்றாங்க. அது ஒரு ஜாதிய ரீதியான படுகொலை. அத தோழர் அழகா சொன்னாங்க. ஆனா அது ஆனர் கில்லிங் எப்ப வருதுன்னா, ஒரு பெண் ஒரு ஜாதிய பெருமிதம், அந்த வாரிசு ஜாதிய ரீதியா தான் அவ கொடுக்கணும். அந்த அத்துமீறி அவ போகும் பொழுது அந்த ஜாதிய பெருமிதம் குலைக்கப்படுகிறது. அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் ரோல், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஸ்டீரியோ டைப் ரோல், ஒரு மாதிரி ரோல் இந்த காஸ்ட் இருக்கு. அப்ப அத அவ அத்துமீறுங்கிறப்போ படுகொலைங்கிறது கொஞ்சம் நம்ம பார்த்தா பெண்ணிய கோணத்துல அதை பார்க்கும். அதுக்கு ஒரு பெண்ணிய கோணம் இருக்கு ஆனர் கில்லிங்க்கு. என்னன்னா, பெண் ஒரு ஜாதிய சமூகத்துக்காக குழந்தை பெற்று கொடுத்து அந்த ஜாதிய கட்டுமானத்தை இறுக்கத்தை அவ காப்பாற்றுறதுக்குரிய ஒரு பெரிய ரோல் இருக்கு. அப்ப அதை கொல்லும் போது, ஜாதியப்படும் போது, அந்த பெண்ணிய கோணத்துல அணுகும் போது அதோட வெயிட் அல்லது அதோட பரிமாணங்களை பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, பெண்கள் மீதான ஒரு ஸ்டீரியோ டைப் காஸ்ட், ஸ்டீரியோ டைப் மாடல், அதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரஜினி சொன்னதே நான் செகண்ட் பண்றேன். ஒரே நிமிடம் நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஆணவ படுகொலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அத எப்படின்னா, அந்த குழந்தைகளை கொல்லக்கூடிய இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட கூட அப்படி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம எல்லாத்தையும் பொதுமைப்படுத்திட்டோம்னா
நம்ம ஆணவ படுகொலைக்காக ஒரு தனி சட்டம் அப்படின்னு கேட்கும் போது இதையே வந்து அவங்க ஒரு ஹோப்பா எடுத்துக்க கூடாது. ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம்னு நம்ம ஏன் கேட்கிறோம்? அவங்க வந்து ஐபிசிலேயே 302 செக்ஷன் படி கொலைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் காமன் கொலையா வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இது ஆணவ படுகொலை அப்படின்னு சர்டனா இதை நம்ம சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் அந்த இடத்துல காதல்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்க இருக்கு. அதை வைத்து செய்யக்கூடிய கொலையை வந்து நம்ம தனியா டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் அதுக்கான தனிச்சட்டம் குறித்து நம்ம உரத்த குரலில் நம்ம வந்து பேச முடியும். ஏன்னா அந்த காதல்ன்ற இடத்துல கூட பாத்தீங்கன்னா நான் முன்னாடி அதை தான் நான் சொன்னேன், அந்த அனுலோமம் பிரதிலோமம்ன்ற அந்த வித்தியாசம் இருக்கு. உயர் சாதியான ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது இந்த ஆணவ படுகொலைகள் பெரிதாக வந்து நடக்கிறது இல்ல. ஏன்னா பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அவங்க சொன்னது போல இதுல பெண் மீது செலுத்தப்படக்கூடிய வன்முறையாக கூட இதை நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுதுதான் இந்த ஆணவ படுகொலைங்கிறது அரங்கேறுது. குறிப்பா வந்து ஆண்களை நிறைய வந்து இளவரசனை போல கோகுல்ராஜை போல நிறைய பேரை வந்து அவங்க கொலைகள் நிகழ்த்துறாங்க. இப்ப சொன்ன மாதிரி 2 பேரையும் சேர்த்து போட்டு தள்ளுங்கன்னு நந்தி சுவாதி மாதிரி 2 பேரையும் கொல்லுவது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலையில ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு வழக்கறிஞரா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கொலைகள் வந்து வெறும் விஷத்தை கலந்து வச்சு அப்படியே தெரியாம கொண்டு அந்த பணத்தை புதைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யணும். நம்ம ஜாதி பொண்ணு மேல கைய வச்சா என்ன நடக்குதுன்னு காட்டணும் அப்படிங்கிற அந்த வக்கரம் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. சங்கர் கொலை வழக்குல ஏன் அதை பொது இடத்துல செய்யறாங்க? எங்கேயோ ஒரு மறைவுல கொண்டு போய் அவனை கழுத்து நினைச்சு பொண்ணு எப்படி செத்தான்னு தெரியல, தூக்குல போட்டு தொங்கிட்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன் அதை எல்லாரும் பார்க்க செய்யறாங்கன்னா, நம்ம ஜாதி பொண்ணு மேல எவனாவது கையை வச்சா என்ன நடக்குதுன்னு 4 பேர் காட்டணும், பயம் வரணும், எவனும் தொடக்கூடாது, அப்படி தொட்டா இதுதான் கெதின்னு அவனுக்கு தெரியணும். இப்படியான வந்து உள்ளுணர்வுகள் தான் அப்படியான ஆணவ படுகொலையை தூண்டுகிறது. ஆணவ படுகொலைன்றது தனியா டிஃபைன் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு. ஆமா, உங்களுடைய இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி. மாதவி அம்மா, நான் ஒரு கருத்து சொல்றேன். வணக்கம் எல்லோருக்கும். நான் பொலிகஜயா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், அதாவது இந்தியாவிலே நடக்கும் இந்த ஆணவ படுகொலையை எப்படி தடுப்பதென்று ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள். ஆனா இலங்கையில் எப்படி தடுக்கப்பட்டது என்றால், இப்ப முதல் வந்த நண்பன் யோகராயா மாஸ்டர் பல விடயங்களை சொன்னார். ஆனால் இது எப்படி தடுக்கப்பட்டது என்றதுக்கான ஒரு விடை நீங்கள் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதாவது இந்தியாவில இருந்தது மாதிரி இலங்கையிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. ஆனா இந்தியாவில படுமோசம். இந்தியாவில நீங்கள் இவ்வளவும் பேசினதுல இருந்து அரசியல்வாதியே போலீஸையே தூண்டுவார். ஆனால் இலங்கையிலே வந்து எமது அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்றப்படுற ஆரம்பத்திலே மக்கள் வந்து குடியிருந்தது உயர் சாதி மக்களின் காணிக்குள், தொழில் செய்தது உயர் சாதி மக்களின் தோட்டங்களிலோ அல்லாட்டால் வேற வீடுகளிலோ வகையிலே. அடுத்தது முக்கியமாக கல்வி இல்லை. ஆனா இப்படியான ஒரு நேரத்திலே கிட்டத்தட்ட 65, 70, 75 மட்டிலே அங்கே அந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் வந்து எல்லோரும் வந்து ஒன்றில் இடதுசாரி கம்யூனிஸ்ட்ல இருப்பார்கள், அதாவது சீனா கம்யூனிஸ்ட்ல இருப்பார்கள், அல்லட்டா ரஷ்யா கம்யூனிஸ்ட்ல இருப்பார்கள். அதுக்கு வந்து அந்த மக்களுக்கு எமக்கு வந்து படித்த இடதுசாரிகள் வந்து எங்களுக்கு எல்லாம் ஆதரவு தந்து நின்றார்கள். அதை விட எங்களுக்கு வாய்ப்பாக அமைந்தது, அதாவது இடதுசாரி எம்பிகள் இருந்தார்கள். இலங்கை அரசே, அந்த நேரம் இருந்த இலங்கை அரசே எங்களுக்கு ஒரு வகையிலே சாதகமாக செயற்பட்டார்கள். அப்ப இப்படி இருக்கும்போது அங்கே வந்து சில நிறுவனங்களை, சாதிய நிறுவனங்களை ஏற்படுத்தி அங்கே சண்டை பிடித்தோம். இது மறக்க முடியாது. உயர் சாதிக்கு எமது சமூகம் அடித்தது, எமது சமூகத்துக்கு உயர் சாதி தாக்கினார்கள். ஆனால் ஈட்டிலே வென்றது இந்த தாழ்நிலை சமூகம். அப்ப அவர்கள் வெல்றதுக்கு என்ன ஒரு அடிப்படை காரணி என்று பார்த்தால், முதல் நான் நினைக்கிறேன் அம்மா சினேகா அம்மாவாக்கும் பேசும்போது சொன்னா, அவங்களோட பொருளாதாரத்தை, இந்தியாவில் பொருளாதாரத்தை அழிப்பது வீட்டி எரிப்பது. ஆனால் இலங்கையிலே வந்து நாம் கற்றோம், கல்வி கற்று பல உத்தியோகங்களை அவர்கள் அளவில்லைத்தான் எமக்காக ஆக்கி கொண்டோம். அதை விட எமக்கான சொந்த நிலங்களை நாம் பெற்றோம், சொந்த நிலங்களை பெற்றோம். அடுத்தது எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இடதுசாரிகளை போன்ற நல்ல தலைவர்கள் இருந்தார்கள், வேற வேறு எழுத்தாளர்கள் இருந்தார்கள். நாங்கள் கல்வியில முன்னேறினோம், பொருளாதாரத்துல முன்னேறினோம், நிலத்தை பெற்றுக்கொண்டோம். இவ்வளவு வேலையும் மற்றது
எமது சமூகத்து தலைவர்கள் இளைஞர்களை கூட்டி விடாப்பிடியா அவர்களுக்கு படிப்படியாக அடி போட்டோம். கடைசியா அவர்கள் இப்ப அடங்கி விட்டார்கள். ஆனா இந்தியாவிலே அந்த நிலைமை இல்லை. துக்ளக்கை பார்த்தால் விலாவாரியாக அவர் இந்த விடயங்களை அவர் எழுதியிருப்பார். அப்ப துக்ளக் ஷோ இருக்கும் போது இடைக்கிடை உங்களோட இந்திய டூடேயிலேயும் வரும். அந்த குறுக்க மதில் கட்டுறது, தீண்டாமை மதில் சுவர் என்று எல்லாம் நீங்கள் தொடர்ந்து அந்த புத்தகங்களை படித்து, இப்ப தமிழ்ல இந்தியன் டுடே வாரதில் 3 years 4 years நின்றுடுது தெரியும். அப்ப ஆனாலும் இன்று வரையில கிராமப்புறங்களிலே படிப்பறிவு அற்ற இடங்களிலே இப்படியான அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குத்தான், முற்றாக மறையவில்லை. ஆனால் அதே நேரம் இந்த போராட்டம் வந்த நேரம் கொஞ்சம் அடங்கி இருந்ததை தவிர அது இதே சுத்தியாக உயர் சாதியில ஏற்படவில்லை. ஒரு பயத்திலே இந்த எங்களை போராட்ட இயக்கங்களின் பயத்திலே அடக்கி வாசிச்சார்களே தவிர அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்படவில்லை. அப்ப இதுதான் நாங்கள் அங்க இலங்கையிலே நாங்கள் அவர்களை அடக்கி நாங்கள் இன்றைக்கு ஒரு தனி ராஜாவா இருக்கிறதுக்கு இதுதான் நான் சொன்ன இந்த காரணங்கள் தான் காரணம். ஆனால் இது இந்தியாவிலே ஏற்படணும் என்றுதான் எனது விருப்பம். பூலான் தேவி போல ஒரு ஆள் நிச்சயமாக, ஒரு ஆள் இல்ல பல பேர் இந்த சாதி வெறியருக்கு அடி கொடுக்கணும், உறிஞ்சு போட்டு பச்சை மட்டை அடி கொடுக்கணும். இருக்க மாட்டான், கக்கா இருக்க மாட்டான், படுக்க மாட்டான். சரியா? புத்திசாலித்தனமா செய்யணும். ஆனா கொஞ்சம் வன்மையாக பேசுறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்க நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் பேஸ்புக்கிலே பார்க்கும் போது உங்களை போல அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எழுத்தாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. ஆனா நாங்கள் இப்படித்தான் இங்கே அடக்கினோம். ஆனால் உங்களால் அது முடியவில்லை. பூலாந்தேவி நிச்சயம் பெற வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக அருமையான ஒரு கருத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழ் சமூகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. பார்க்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி முடித்து விடுகிறேன். மாதவி ஒரு நிமிஷம். இதுல தேவா இருக்கிறா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தேவா? ஓ, நம்ம தேவா ஜெர்மன். ஆமா, தேவா தேவா அன்மியூட் பண்ணி இருக்கா? நான் ஒரு விஷயம், ஒரு சின்ன குறிப்பு மட்டும் தான் சொல்ல வேண்டி இருக்குது. வீடியோல வாங்க, உங்க தரிசனம் கிடைக்கட்டும் தேவா. ஓகே ஓகே. இப்ப நான் அதை ஆன் பண்ணி நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எனக்கு இந்த சவுண்ட் வாரது கஷ்டம் கொஞ்சம், என்ற கம்ப்யூட்டர்ல கஷ்டம். நான் கடைசியா என்ற சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு ஹலோ சொல்றேன். என்ன சொன்னா, ஜெர்மனிலையும் இங்க இந்த துருக்கி இவர்கள் நிறைய வாழ்றாங்க. இங்கேயும் இப்படியான ஆணவ படுகொலைகள் அவங்களோட சமூகத்திலையும் நிறைய நடக்குது. ஆனா அப்படி நடக்கக்குள்ள இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அது கோர்ட்டுக்கு வருது, நீதிமன்றத்துக்கு முன்னால கொண்டு வராங்க. என்ன அந்த விஷயத்த கொண்டு வந்தா அந்த நீதி சட்டத்திற மூலம் என்ன நடக்குன்னு சொன்னா அவங்க தண்டனையும் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஆணவ கொலைகள் செய்யறவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா செய்யறாங்க. எப்படின்னு சொன்னா, இளமையான ஆண் பிள்ளைகளை அவன் தான் கொலை செய்தான், அவனை தூண்டி விடுறாங்க. தூண்டி விட்டு அவன் தான் கொலை செய்தான் என்ற அளவுக்கு கொண்டு ஏன்னு சொன்னா, இளமையான ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய விட்டா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய தூக்கு தண்டனையோ இல்லாட்டி மோசமான தண்டனையோ கிடைக்காது. சிறுவர் தண்டனைக்குள்ள அவங்க போறாங்க. இப்படியான விஷயங்கள் ஜெர்மனில நாங்க எனக்கு தெரியாது, ஐரோப்பாவிலேயும் முழுக்க நடக்கலாம் இப்படியான விஷயங்கள் நான் நினைக்கிறேன். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கெட்டித்தனமான ஒரு சமயோசிதமாக இப்படியான விஷயங்கள் இங்க நடந்து கொண்டிருக்குது. மற்றது இன்னொன்று சொல்லணும், ஜெர்மனில 2வது உலக போருக்கு முந்தி யூத எதிர்ப்பு இருந்தது. யூதர்களை 6 லட்சத்துக்கு மேலான யூதர்களை எல்லாம் கொண்டாங்க. அதுவும் இந்த அடிப்படையில தான், அதாவது ரத்தம் இன்னொரு ரத்தம் இன்னொரு ரத்தத்தோட சேரக்கூடாது. அப்படி ஒரு இது ஒவ்வொருத்தர மனதிலையும் உள்ளுணர்வுகளுக்குள்ளேயும் அந்த காலத்தில இருந்தே புகுத்தப்பட்டிருந்தது. இது இன்னொரு விஷயம். மற்றது ஸ்ரீலங்காவுல என்ன பொறுத்தவரையில அது இருக்குத்தான், ஆணவ படுகொலை இல்ல. யோகா மாஸ்டர் சொன்ன மாதிரி அது படுகொலை இல்லாட்டியும் கூட மனதுக்குள்ள ஒவ்வொரு பெண்களுடைய இல்லாட்டி ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளேயும் இப்படியான
விஷயங்கள். அதாவது ஒரு சாதி இன்னொரு சாதியோட சேரக்கூடாது, கல்யாணம் முடிக்க கூடாது, சேரக்கூடாது, அதோடு அந்த குடும்பத்தோட இன்னொரு குடும்பம் இணையக்கூடாது. இப்ப புலம்பெயர் நாடுகள்ல ஜெர்மனியில கூட நான் அடிக்கடி இதுகளை கேள்விப்படுறேன். சில நேரம் இந்த கேம்புகள்ல, அதாவது அரசியல் தஞ்சத்துக்காக இங்க வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த கேம்புகள்ல கூட ஒருத்தர பாத்திரத்தை இன்னொருத்தர் தொடக்கூடாது சொல்லி அப்படியே வன்முறையான சம்பவங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் வரத்தான் செய்யுது. அப்படி கோர்ட்டுக்கு வந்தாலும் கூட அதுகள் வந்து அந்த நீதிபதிகளுக்கு வந்து இது புரியாது. ஏன்னா சாதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்து மதத்துல இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு விளக்கப்படுத்த முடியாது. இதை நான் இந்த கருத்துக்களை தான் சொல்ல எடுத்தேன். நன்றி. நன்றி தேவா. சரி, உங்க முகத்தை காட்டுங்க. முகத்தை காட்டுங்க. பொறுங்க. ஹலோ 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 மாதவியா, எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப இறுதி பகுதிக்கு போயிடுவோம், நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 வரிகளை மன்னிக்கவும், நான் ஒரு 5 வரிகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு காலத்திலே நாடகம் பார்ப்பதற்கு பஞ்சமருக்கு அனுமதி இல்லை. ஒரு காலத்திலே பச்சையப்பன் அறக்கட்டளையில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சேருவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு காலத்திலே பேருந்துகளிலே ஆதி திராவிடர்கள் பஸ்ல ஏறக்கூடாது, ஏறினா டிக்கெட்டும் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் இருந்தது. இதை நீதி கட்சி எப்படி மாற்றியது என்றால், நீ பச்சையப்பன் அறக்கட்டளையிலே எந்தெந்த கல்வி நிறுவனங்களிலே இவர்களுக்கான அனுமதி மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த அரசு மானியம் நிறுத்தப்படும் என்று அறிவித்தது. பேருந்துகளிலே ஆதி திராவிடர்களை நீ ஏற்றவில்லை என்றால் உன்னுடைய லைசன்ஸை ரத்து செய்வோம் என்று அறிவித்தார்கள். அதை அமுலாக்கியும் காட்டினார்கள். எனவே ஒரு அரசு நினைத்தால் சில மாற்றங்களை எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு அதிரடியாக கொண்டு வர முடியும் என்பது நமக்கு தெரிகிறது. இதைத்தான் இன்றைக்கு யோகா மாஸ்டர் அவர்களும் ஜெயா அவர்களும் இலங்கையில் இருந்து சில முன்னுதாரணங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனவே நம்முடைய மொழி சாதி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய மதம் ஜாதி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய சமூகம் ஜாதியை காப்பாற்றுகிறது, நம்முடைய அரசு ஜாதியை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது. நீங்களும் நாமும் என்ன செய்ய போகிறோம்? நன்றி தோழர்களே. முகநூலில் இணைந்திருந்தவர்களுக்கும் நன்றி. இதுவரை இந்த உரையாடலில் இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். குட் நைட். நன்றி மாதவி. தேங்க்யூ. இப்ப இது வேறொரு நிகழ்ச்சியா இருந்தா இப்ப நிறைய பேர் வந்திருப்பாங்க. இது சாதி ஆணவ கொலை என்றோன்னு எல்லோருமே மௌனமாகிக் கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி எல்லோருக்கும். குட் நைட்.